Hello everyone. Good evening. Today நம்ம வீக்லி மீட்ல வந்து ஜெயலட்சுமி மேடம் ஜாயின் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆறுமுகம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவரால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ இவங்க வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த கோர்ஸ், அது வந்து அந்த கோர்ஸுங்கிறதுல அந்த ரோல் வந்து எப்படி ஐடிக்குள்ள ஒரு ரெட் கார்பெட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை சொல்றதா ஷீ இஸ் டேக்கிங் திஸ். எல்லாருமே கேட்டாங்க ஆக்சுவலா, சுதர்ஷன்ஜிலாம் நாங்கள் பேசும்போது என்னஜி இது மட்டும்தான் ரெட் கார்பெட்டா, ஏடபிள்யூஎஸ்ல இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் எங்களுக்கு இருந்தது. ஸோ இவங்க எப்படி வந்து எல்லா மாடியூலில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ரெட் கார்பெட்டா, ஐடியில் வர்றவங்களுக்கு பீயிங் இட் அஸ் ஃப்ரெஷர், இல்லைனாக்கா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க, இல்லைன்னா கெரியர் பிரேக்கில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு லாஸ்ட் டைம் பேசினப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. எப்படி நம்ம வந்து இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிமாண்ட் இருந்தது, எல்லா டேட்டாவும் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த மாதிரியான ரோலுக்கு வந்து நிறைய தேவை இருந்தது. ஸோ அதில் நிறைய பீப்புள் வந்து தே கம் இன் டு ஐடி, அதுக்கு அந்த வேலைக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஐடிக்குள்ளே வந்து அதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி வந்தாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் வந்து சிஸ்டம்குள்ளே வந்துடுச்சு. அது தவிரவும் எல்லா இதுவும் டேட்டாஸ் பூராமே இருந்துட்டு இருக்குது. இப்போ தேவையான ஸ்கில் அடிப்படையாக என்னன்னு பார்த்தாக்க டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அதை கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் டு ஜெயலட்சுமி மேடம். மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோ சுந்தர்ஜி. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். என்னை பற்றி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லெசன் பண்ணுங்க, உங்களோட எல்லா டவுட்டும் லாஸ்ட்டாக கேளுங்க. நான் வந்து இது வந்து எப்படி டேட்டா அனலிஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பற்றி நான் எப்படி இருக்குங்கிற டேட்டாவை வச்சு தான் நான் சொல்கிறேன். உங்கள் டவுட்ஸ்லாம் நான் லாஸ்ட்டாக கேட்கும்போது நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். என்ன கொஸ்டின் த்ரோ பண்ணாலும் நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் டேட்டா லிசன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆஃப் இது கிளியர் ஆகிடும். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா எல்லாருக்கும்? விசிபிளா இருக்கு. ஓகே ஓகே, குட் ஈவினிங் ஆல். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து நான் டேட்டா மேடம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்கு, ஒண்ணுமே கேட்கல. எல்லாருக்கும் அப்படி இருக்குங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் எனக்கு லோவா இருக்கு, பட் ரொம்ப ஸ்பீக்கர்ஸ் போட்டு இது பண்ணாலும் அப்படிதான் இருக்கு. சில பேருக்கு கிளியரா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா மேடம், ரொம்ப லோவா இருக்கு, சுத்தமா கேட்கல. அப்படியே ஏதோ கிணத்துக்குள்ள கேக்குற மாதிரி இருக்கு. எல்லாமே ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். ஓகே, இது வந்து ஒரு சின்ன இது டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து இது பத்தி நாங்க எத்தனை மாசம் என்னங்கிறத லாஸ்டா சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன், லாஸ்டா திரும்ப வரேன். நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போயிடுறேன். ஆக்சுவலி என்னை பத்தி என்னன்னு சொல்லிடுறேன். என் நேம் ஜெயா. நான் வந்து ஓவரால் ஐடி வந்து யாரோ ஸ்க்ரீன்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் ஐடி வந்து 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஸ்னோஃப்ளேக்ல வந்து ப்ரோகோர் சர்டிஃபிகேஷன், அப்புறம் மாஸ்டர் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல முடிச்சிருக்கேன். இப்போ வந்து என்னோட ரோல் வந்து சீனியர் டேட்டா இன்ஜினியர் ரோல். இப்போ ஒரு லீடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதான் என்னை பற்றி ஒரு சின்ன ஃப்ரேம், சின்ன இன்ட்ரோ. இப்போ இந்த ஹோஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் இதை வந்து நான் வந்து ஹோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டாவோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நாங்கள் எங்களோட டேட்டா அனாலிஸ்ட் கோர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மலாக வந்து தியரட்டிக்கல் பார்ட் எங்கள்கிட்ட இருக்காது. ஃபுல்லாக வந்து இதுதான் இருக்கும் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எனக்கு டேட்டா அனலிஸ்ட்டில் மட்டும் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேரியஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், வேரியஸ் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து அது மூலமாக உள்ளதுதான் சொல்லுவேன். ஸோ எங்களுக்கு வந்து சீக்வல்குள்ளே வந்து சீக்வலில் மட்டும் சொல்லாமல் ஒரு ரியல் டைமில் வந்து ஒரு டேட்டா மேனேஜரை எப்படி வச்சு பண்ணுறாங்க, எப்படி எஃபிஷியண்டாக டேட்டா மேனேஜரை வச்சு பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பைத்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் வந்து உடனே வந்து அடுத்து இந்த பைத்தான் வரும்போது எல்லாருக்கும் உடனே வந்து ஐயோ ப்ரோக்ராமிங் இருக்கா அப்படின்னு வரும். இது அப்படி கிடையாது. டேட்டா அனலிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற டேட்டா ப்ரொஃபஷனலுக்கு எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அது பண்ணணும்னு நினச்சேன், சாரி. இது யாரும் வீடியோவில் இருக்காங்களா? அது என்ன மாதிரி? ஓகே. டேட்டா வந்து எப்படி எப்படி வந்து இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ ஒரு 2020லேருந்து 2022லேருந்து 2025 வரைக்கும் டேட்டா வந்து உங்களுக்கு முன்னாடி தான் கூகுளில் காமிக்கிறேன். இது வந்து என்னன்னா எப்படி க்ரோத் ஆகிட்டு இருக்கு, இப்போ இருந்ததுக்கும் எப்படி டபுள் மடங்கு எவ்ரிடே. இது வந்து பர் டேக்கான டேட்டா. ஓகே, அப்போ டேட்டாவோட வால்யூம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் போது டேட்டாவுக்கான ஒர்க்கும் நிறையா இருக்குங்கிறதுக்கான இது வந்து ஒரு வேலிடேஷன். அதுக்கப்புறம் டேட்டாவோட ஜாப் ஓப்பனிங்லாம் லாஸ்ட்டாக எப்படி இருக்கு என்னங்கிறதா அதெல்லாம் சொல்லும். இது டேட்டாவோட பர் டே டேட்டாவோட இது எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு 2022லேருந்து 2025 வரைக்கும் உள்ள டேட்டா வந்து வந்துட்டு இருக்குது. இது வந்து ஃபோர்ப்ஸ்னு ஒரு பத்திரிகையில் வந்து இது போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அது வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு 4 கண்ட்ரியில் தான் அந்த பத்திரிகை இருக்கும். அது டிஜிட்டலில் வந்து எங்கே வேணாலும் படிக்கலாம். அதில் ஃபோர்ப்ஸுங்கிறதுல வந்து இதை பற்றி ரொம்ப டீப்பாக ஒரு இது பண்ணியிருப்பாங்க. இதில் உள்ளதில் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து டேட்டா அதிகமாக இருக்குன்னா யூஎஸ்ல தான் அதிகமாக இருக்குங்கிறதும் போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த இதில் இருக்குது. அப்புறம் டேட்டா சென்டருங்கிறது வந்து டேட்டா சென்டர் மேகசின், அதுலேருந்து உள்ள டேட்டா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் வந்து டாப்ல இருக்கு. டாப் 10 கண்ட்ரீஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி யோசா டேட்டா இருக்கும் போது அப்போ டேட்டாவோட ஒர்த்தும் அதிகமாக இருக்குங்கிறது தான் இந்த ஸ்க்ரீன் காமிக்கிறேன். அப்புறமா இங்கே வந்துடுறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நாங்கள் அதனால டேட்டா இருக்கிறதுனால டேட்டாவோட ஜஸ்ட் இது ஸ்க்ரீனை கொஞ்சம் இது பண்ணி ஓகே ஓகே. இதை வச்சு இப்போ டேட்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, முக்கியமான மாஸ்டர் ஸ்கில்ங்கிறது SQL பைத்தான். ஓகே, SQL பைத்தான் வரும்போது எனக்கு வந்து ப்ரோக்ராம் கான்செப்ட் இல்லை, நான் ஐடி இல்லை வந்து கேரியர் பிரேக்கு இல்லை எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, ப்ரோக்ராமிங் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ஒரு ரொம்ப டீப்பாக போய் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் போய் ரொம்ப பண்ண போகிறதில்ல. ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்ஸை வந்து ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீச் பண்ணும்போது அது திரும்ப அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை விட்டுட்டு போகும்போது யூ ஆர் ஏ பெட்டர் ப்ரொஃபஷனல் டேட்டா அனலிஸ்டாக நீங்கள் போகலாம். அதில் ஐ எம் ஷூர். ஓகே, இதில் வந்து பைத்தானில் வந்து இதில் வந்து பர்டிகுலர் மாடல்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க, லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான் இது வழியாக டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் பர்டிகுலர் அதுக்கப்புறம் டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டு வந்து ஸ்க்ரீன் மாறு. டேஷ்போர்டு வந்து பவர் பிஐ, டேப்லூ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கு. நாங்கள் வந்து ரெண்டுமே டீச் பண்ணுறோம். பவர் பிஐ, டேப்லூ ரெண்டுமே டீச் பண்ணுறோம். அதில் டேக்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் வந்து இது இல்லாமல் கிளவுட் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதனால கிளவுடை வச்சுட்டு இப்போ கிளவுடை வச்சு தான் எப்படி பைப்லைன் பண்ணுறது, எப்படி இன்டெகிரேஷன் பண்ணுறது, அது வந்து டேட்டா வேரியஸ் கிளஸ்டர்ல வழியாக பண்ணுறது, டேட்டா பிரிக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி நாங்கள் இந்த கோர்ஸ் கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு இருக்கா, அவங்களோட ரோல் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருக்கும் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல் எப்படி இருக்கும்னு தெரியாது. வேற நான் ஐடியா இருக்கலாம், இதாக இருக்கலாம். இது வந்து ரொம்ப தெரியாம இருக்காங்களா அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே நான் சொல்றேன். தெரிஞ்சு ஆல்ரெடி ஓரளவு தெரிஞ்சவங்கன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கும் எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறதுனால ஒரு டேட்டா ப்ராசஸிங் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஒரு டேட்டா கொடுத்துட்டாவே அந்த ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் அது எப்படி டேட்டா எப்படி இருக்கு, என்ன எந்த இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி இது ஒர்க் ஆகும், அதுலேருந்து ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சாதான் அதுலேருந்து சொல்யூஷன் அதோட பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு அதுலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் இருக்கும். மேடம் சாரி ஃபார் இன்டரப்ஷன். நிறைய பேரும் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை செட்டிங்ஸ் செக் பண்ணி பாக்குறீங்களா? ஜஸ்ட் ஃபார் அப்படிங்களா? நான் வந்து ஒரு ஓகே ஓகே தானே, எண்ட் டெஸ்ட் கொடுத்துறேன். ஓகே, கேக்குதுங்களா எல்லாருக்கும்? தேங்க்யூ. கேக்குது, கிளியரா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். நீங்க இதுவரைக்கும் பேசுனது எதுவுமே கேட்கல. ஓகே, சாரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க மேடம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். சாரி.
ஆக்சுவலி இது இதுதான் நான் இது வரைக்கும் ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னை பத்தி இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து என் நேம் ஜெயலக்ஷ்மி. ஓவரால் ஐடி வந்து 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போ என்னோட சர்டிஃபிகேஷன் வந்து நான் என்னோட இது இங்க என்ன முடிச்சிருக்கேன்னா AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன். ஸ்னோஃப்ளேக்ல வந்து ஸ்னோஃப்ளேக் 4 ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன். அப்புறம் ஐஐடி மெட்ராஸ்ல மாஸ்டர் டேட்டா சயின்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சீனியர் டேட்டா இன்ஜினியர் AWSல இருக்கேன், கிளவுட்ல இருக்கேன். ஒர்க்கிங் ஒரு லீடிங் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னை பற்றின இன்ட்ரோ. நான் வந்து ஆனால் எடுக்கிறது வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல் எடுக்கிறேன். ஏன் வந்து இந்த ஒரு கொஷனுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு அது மறந்துட்டு போயிட்டேன். ஏன் டேட்டா இன்ஜினியராக இருந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் ரோல் எடுக்கிறேன்னா, டேட்டா இன்ஜினியரிங் வந்து ஒரு டேட்டா ப்ரொஃபஷனலுக்கு டேட்டா அனலிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் டேட்டா இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், டேட்டா சயின்ஸ் எல்லாமே பிக்சருக்கு வருவாங்க. டேட்டா ப்ரொஃபஷனல்னு எடுத்துக்கிட்டாவே அதான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஒரு டேட்டா வந்து ஒரு 2022லேருந்து 2025 வரைக்கும் எல்லாம் நீங்கள் நிறைய மேகசின் நிறைய இடத்துல நீங்கள் கூகுள் எல்லாமே பண்ணி பாருங்க. டேட்டாவோட பர் டேவோட டேட்டாவே வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஒரு 4 மடங்கு 5 மடங்குலாம் இல்லை, எராபைட்டா எக்ஸ்ட்ரா பைட்டா அளவுக்கு போயிடுச்சு. அப்போ டேட்டா பர் டே அதிகமாகும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்டும், நாட் ஒன்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, எல்லா டொமைனும், விச் மீன்ஸ் என்னன்னா இ-காமர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டாராக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம். அது எல்லா கம்பெனிக்கும் வந்து ஏன்னா எல்லா கம்பெனியுமே வந்து ஓன் ஆப் வச்சிருக்காங்க. ஓன் கம்பெனி எல்லாமே வேர்ல்டு லெவல்ல வந்து டேட்டா வந்து டெய்லி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போக 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 டேட்டாவோட ஒர்த் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கும். 2023 வந்து அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ஒரு 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 சின்ன மெசேஜ் சொல்லிட்டு போயிடுறேன். டேட்டா வந்து இது வந்து பிஸ்கிளிக்னு ஒரு மேகசின்ல உள்ள நியூஸ் நீங்க நெட்ல போட்டு பாருங்க. பிஸ்கிளிக், BIZCLICK, பிஸ்கிளிக் வந்து ஒரு மேகசின் வந்து என்ன சொல்லுதுன்னா, டேட்டா வந்து ஒரு நியூ ஆயில் மாதிரியே. ஒரு ஒரு காலத்துல வந்து எப்படி வந்து ஆயிலை வச்சு ஒரு கம்பெனியோட எக்கனாமி எப்படி டிசைட் பண்ணாங்களோ அத மாதிரி இன்னைக்கு வந்து டேட்டா வச்சுட்டு தான் ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸா இது வந்து ஒரு கண்ட்ரியோட அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்கு அதை வச்சு எக்கனாமிக் growth-உம் இருக்கும், அதனால டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் இருக்கும், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு. இது பிஸ்கிளிக் மேகசின் அண்ட் ஃபோர்ப்ஸ் மேகசின் ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்னு ஒரு மேகசின் இருக்குது. இது 3 மேகசின் தான் வேர்ல்டில் வந்து ஃபேமஸான டிஜிட்டல் மேகசின். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூஸ்லாம் இருக்குது. இது வந்து என்னோட ஓன் இது கிடையாது, இது சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும், டேட்டா இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்குன்னா எக்கனாமிக் growth மட்டும் கிடையாது, இனோவேஷன் மட்டும் கிடையாது, குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். எந்த கண்ட்ரிட்ட டேட்டா அதிகமாக இருக்கோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஜாப் உருவாகிட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா அனலிஸ்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வரும் டேட்டா இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர்லாம் வரும். ஸோ இதுலேருந்து தான் நான் வந்து நம்ம இது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் இப்போ உள்ள போகிறேன். நெக்ஸ்ட் இது வந்து டேட்டா போதுமானதுக்கான இது எனஃப்னு நான் நினச்சிட்டு நான் போகிறேன். இது உங்களுக்கு டேட்டாவோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது போகிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் இதோட கொஷினுக்கான ஒரு சப்கான்சியஸ் கொஷின் சப் கொஷின்லாம் இதோட ஃபேப்ரிகேட்டட் கொஷின் ஃபேப்ரிகேஷன் கொஷின்லாம் இதோட இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நாங்கள் வந்து மற்ற கோர்ஸுக்கும் இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டேட்டா அனலிஸ்டாக ரெடி பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரொஃபஷனல் டேட்டா அனலிஸ்டாக நீங்கள் ரெடி ஆகணும். ஒரு 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 கரெக்ட் டெசிஷனாக இருக்கணும்னா ஒரு ஜஸ்ட் வந்து நம்ம படித்தோம் வந்தோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டேட்டா அனலிஸ்டாக மாறணும், ரெடி ஆகணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் சிலம்பஸாக ஒரு ப்ராப்பர் சிலம்பஸாக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். நாட் ஓன்லி தியரிட்டிக்கல் பார்ட்டாக இல்லாமல் ஒரு குட் ப்ரொஃபஷனல் கைடோட நீங்கள் போனீங்கன்னா அது இங்கே படிக்கணும் அங்கே படிக்கலாம் எதையுமே மென்ஷன் பண்ணல. ஒரு எங்கே படித்தாலும் அது வந்து ஒரு குட் ப்ரொஃபஷனல் அவங்க கைடோட போகும்போது யூ வில் பி பெட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் டேட்டா அனலிஸ்டாக மாறுவீங்க. உங்களால் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும், ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகே, இதுலேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்லைட் சொன்னேன். இந்த ஹோஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாவே ஒரு எசென்ஷியல் டூல், எதெல்லாம் எசென்ஷியல் டூல்னா மாஸ்டர் டூல்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் டூல் வந்து முக்கியமான டூல் வந்து இந்த 3 டூல் தான் வந்து இன்னும் 2030 வரைக்கும் லீடிங் பண்ண போது ஒரு 3 டூல் தான். இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் 2030 நீங்கள் வந்து இதை திரும்ப கேட்கலாம். என்னன்னா SQL, பைத்தான், AWS
இந்த 3 ஏடபிள்யூஎஸ்ங்கிற சென்ஸ் ஆஃப் கம்பெனி வைஸ் மாறுபடும். அது வேற வேற கிளவுடா இருக்கலாம். ஆனா இதுல வந்து 3 லீடிங்ல இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஒரு சீக்வல் ஒரு கிளவுடுங்கிறதுனால ஒரு ஏடபிள்யூஎஸ் நான் சொல்றேன். சீக்வல்ங்கும்போது அந்த சீக்வல்குள்ளார எல்லாமே அடங்கிடும். எல்லா டேட்டாபேஸுமே அடங்கிடும். ஓகே. அதே மாதிரி பைத்தான்ங்கும்போது பைத்தான்குள்ளார அவ்வளோ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஏஐ எழுதுறது எல்லாமே பைத்தான்ல தான் எழுதியிருக்காங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாமே பைத்தான்ல தான் இருக்கு. ஸோ அதுல அடங்கிடும். ஸோ இந்த 3 மாஸ்டர் டூல வச்சுட்டு 2030 வந்து டிசைட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள அடிச்சுக்கவே முடியாது. யூ ஆர் ஏ வெரி பெட்டர் ஐடி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இங்க டேட்டா அனலிஸ்ட்னு வரும்போது இங்க சீக்வலோட கொரி வந்து பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து MySQL மட்டும் ஒர்க் பெஞ்சை வச்சோ பண்ணிட்டு பண்ண மாட்டோம். டிபி எவர்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு டேட்டா மேனேஜருக்கு ஒரு ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதுல வச்சு உங்களுக்கு டேட்டா எப்படி எஃபிஷியண்டா பண்ணணும், எப்படி கொரி ரன் பண்ணணும், எப்படி வேரியஸ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். பைத்தான் நெக்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா பைத்தான்ல வந்து முக்கியமான லைப்ரரிஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து பாண்டாஸ், நம்பை, மேட்பிளாட்லிப், சிபான். இவ்ளோ இருக்கா? இவ்ளோ படிக்கணுமானா கிடையாது. அதுல EDAன்னு ஒரு பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிசிஸ்னு ஒண்ணு பண்ணுவோம். அதுக்கு தான் பண்ணுவோம். அத வந்து உங்களுக்கு அப்படியே லட்டு மாரி செஞ்சு குடுத்துரும். ஏன்னா நான் டேட்டா அனலிஸ்ட்ல வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இதுதான்ப்பா வரும், இது வராதுப்பா அப்படிங்கிறபோது கிளீனிங் ப்ராசஸ் 16 ஸ்டெப் இருக்கு. அந்த 16 ஸ்டெப்ப படிச்சா போதும். பைத்தான் ப்ரோகிராம் படிக்க வேணாம். பைத்தான்னா என்ன ஒரு பேசிக் என்ன? ஒரு நார்மலா ஒரு உள்ள போறதுக்கு வந்து இப்ப நம்பர்ஸ் படிக்கிறதுக்கு எப்படி 100 நம்பர்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு போமோ, ஏபிசிடி படிச்சுட்டு போறோமோ, அதே மாரி பேசிக் படிச்சுட்டு போற மாரி படிச்சுட்டு போயிட்டு ப்ரோகிராமிங்ல ஃபுல் கான்செப்ட்லாம் பண்ண வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் என்ன வேணுங்கிறத உங்களுக்கு அப்படியே குடுத்துரும். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அத மாரி தான் இருக்கும். அடுத்தது பவர் பிஐ, டேப்லூ. மேக்ஸிமம் வந்து 95% வந்து பவர் பிஐ தான். பவர் பிஐ வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க. டேப்லூ ஏன் இதோட டிஃபரன்ஸ்லாம் நம்ம வேரியஸ் கிளாஸ்ல படிப்போம். பவர் பிஐக்கும் டேப்லூ வந்து லிமிடெட் தான் யூஸ் பண்றாங்க. அதனால எங்கேயோ சம் கம்பெனிஸ் இதுவும் கேட்கறாங்க, அதுவும் கேட்கறாங்க. ஈக்குவல் தான் 2மே. சில ப்ராசஸ் தான் வேரி ஆகும். அதனால 2மே சொல்றோம். பவர் பிஐயும் டேப்லூவும் ஃபார் டேஷ்போர்டுக்காக. உங்களுக்கு இதுல டெர்மினாலஜி வேர்ல்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணி வச்சீங்க, லாஸ்டா கேட்கலாம். இது வந்து விஷுவலைசேஷனுக்காக பயன்படுத்துறது. இதுக்கு கால்குலேஷன் ஒண்ணு பண்ணுவோம். அதான் டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. டாக்ஸ் கால்குலேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் சொன்ன மாதிரி கிளவுட் டெக்னாலஜி வச்சு தான் இருக்குங்கிறதுனால ஏடபிள்யூஎஸ்ல எப்படி ஒரு S3ல வேரியஸ் இன்டெகிரேஷன் எப்படி பண்றது, எப்படி டேட்டா பைப்லைன்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து டீப் இன் டைவா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுவும் அட்வான்ஸ் லெவல் தான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஒரு ஒரு தியரிட்டிக்கலோ இதுதான் அப்படின்னு கிடையாது. ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்டெகிரேஷன் எப்படி இருக்கும், எப்படி பைப்லைன் உட்காரும், எப்படி வந்து நீங்க வந்து அதை வந்து எவால்வ் பண்ணுவீங்க அந்த டேட்டாவை, எப்படி வந்து அந்த டேட்டாவை S3ல உள்ள டேட்டாவை எடுத்துட்டு வந்து நீங்க இங்க எப்படி இது வந்து ஜூபிட்டர் நோட் புக்லயோ இல்ல ஒரு ஐடி வழியாவோ எப்படி எடுத்துட்டு வந்து பைப்லைன் கிரியேட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோ எப்படி இருக்கோ அத மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நார்மலா வந்து எப்படி ஒரு டேட்டா ப்ராசஸிங் நடக்குது, ஒரு டேட்டானா எப்படி அனலிஸ்ட் ஒரு ஒரு டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இமேஜ். டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து வேரியஸ் ஸ்டேஜ் இருக்கு. டேட்டா அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்தா இதான் வந்து இந்த இமேஜ் காமிக்கிறோம் இல்லையா, இந்த இமேஜ் காமிக்கிறதுல தான் டேட்டா அனலிஸ்டே முடிஞ்சிடும். இந்த வேரியஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஐடென்டிஃபை உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், என்ன டேட்டா அனலிஸ்ட் என்ன டேட்டா அனலிஸ்ட், அதுக்காக ஒரு சின்ன இமேஜ் வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதா ஈஸியா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன் டேட்டா அனலிஸ்டோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு. இது வந்து வேரியஸ் ஸ்டேஜ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிக்குவயர்மெண்ட் கேதரிங் புரியுற மாதிரி சொல்லணும்னா டொமைனுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசினஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பிசினஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதான் ரிக்குவயர்மெண்ட் கேதரிங். எப்படின்னா இது ஒரு பிசினஸ் டொமைனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுபடும். இதோட பிசினஸ் இது வந்து ஒரு பிசினஸ் நாலேஜை தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஒரு காமர்ஸ் வெப்சைட்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஒரு பிசினஸ் ப்ராப்ளம். அதுல வந்து எந்த ஷாப்பிங் எந்த ரீஜன்ல நல்லா நடக்குதா, அதாவது எந்த டெரிட்டரி விச் மீன்ஸ் எந்த ஏரியாவில் நல்லா சென்னையில நடக்குதா, மும்பைல நல்லா நடக்குதா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து நீங்க அமேசான் வந்தீங்கன்னா அது வந்து வேர்ல்டு லெவல்ல இந்தியா லெவல்ல அப்படி மாறும். ஸோ இப்படி ஒரு நீங்க பிசினஸ் ப்ராப்ளம் ஒரு பேங்க்னு வந்தா எந்த பிரான்ச் வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு ஒவ்வொரு பிசினஸ் நாட் ஓன்லி சின்ன சின்ன பிசினஸ் கிடையாது, எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர், இது இது மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ எங்க பார்த்தாலும் இந்த இது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் ப்ராப்ளம் வந்து மாறுபடும். அதை வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்க கேதரிங் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சின்ன கடை எடுத்துங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இன்னொரு இடத்துல வந்து பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய டேட்டாவை எடுத்து வச்சு எங்க என்ன நடந்திருக்கு, எந்தெந்த இதுலலாம் வந்து நல்லா பிசினஸ் போயிருக்கு, அங்கேருந்து எந்த ஸ்லாப்ல வந்து நம்ம முக்கியத்துவத்தை செலுத்தினா நம்ம அடுத்த
பிசினஸ் பண்ணும்போது நல்லா ரன் ஆகும். இப்படின்னு பழைய டேட்டாவை எடுத்து வச்சு அதை பண்றதுக்கு பேர் தான் ரெக்குயர்மெண்ட். அது இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிசினஸை பத்தி கான்செப்டை புரிஞ்சுக்கிறது இல்லையா, அந்த டொமைனை பத்தி புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் கேதரிங். அதான் ஐடென்டிஃபை த பிசினஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த டேட்டா சோர்ஸ். அது வந்து என்னன்னா எங்க டேட்டா இருக்கு, டேட்டா லேக்ல இருக்கா, டேட்டா பேஸ்ல தான் டேட்டா இருக்கும். அது வந்து சீக்யூஎல் பண்ணும். அது எப்படி அக்ரிகேஷன் பண்றதா, எப்படி கால்குலேஷன் பண்றது, அதுக்கு எப்படி அனாலிசிஸ் பண்றது, இதை பத்தி பண்றதா நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் எந்த டேட்டாவை சூஸ் பண்ணணும். எல்லா டேட்டாவையும் எடுத்து வச்சுக்க மாட்டீங்க, எல்லா டேபிளையும் எடுத்து வச்சுக்க மாட்டோம். ஒரு பர்டிகுலர் டேட்டா, ஒரு பர்டிகுலர் மந்த் டேட்டா, ஒரு பர்டிகுலர் இயர் டேட்டா, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பிசினஸ் கான்செப்ட். அது வழியா சொல்லும் போது அந்த பர்டிகுலர் டேட்டாவை எடுத்து வச்சு அதான் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்றதுங்கிறது டேட்டா வந்து ரா டேட்டா வந்து கிளம்சியா இருக்கும். அது வந்து அதை க்ளீன் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் அது. அதுக்கப்புறம் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட் காலத்தை இயர் காலத்தெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதெல்லாம் பண்றது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த டேட்டா. அதுக்கப்புறம் சில அனாலிசிஸ் பண்ணுவோம். அனாலிசிஸ் பண்ணும்போது இங்கே தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அனாலிசிஸ் பண்ணும்போதே பைத்தான்லாம் பிக்சருக்கு வந்துடும். க்ளீன் பண்ணும் போதும் வந்துடும், சில இதில் பைத்தான் அனாலிசிஸ் பண்ணும் போது வரும். இப்படிலாம் வந்து வரும்போது சீக்யூஎல், பைத்தான் இதெல்லாம் டூல்லாம் தேவைப்படும். இந்த மாஸ்டர் டூலை வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணுவோம். டிப்ளாய் பண்ணிட்டு இது ஒரு டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட். நம்ம அனாலிசிஸ் பண்ண இடிஏவா டிப்ளாய்மெண்ட் பண்ண நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்எல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவை போய் மாடலுக்கு அனுப்புவார். ஒரு ஏஐ இன்ஜினியர், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ் அந்த மாதிரி மாறுபடும். அது ஏஐ இன்ஜினியருக்கு போதா, எம்எல் இன்ஜினியருக்கு போதா, இல்லை அது டேட்டா சயின்ஸ் டீமுக்கு போதா, அது எல்லா ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி மாறுபடும். அது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து டேஷ்போர்டு. ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்றோம். ஒரு ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு இது வந்து இது மூலமா இந்த இம்பாக்ட் நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2024 டேட்டா வந்து இந்த இம்பாக்ட் கிடைச்சிருக்கு, இது மூலமா இருக்கு. அந்த 2025 வந்து இங்க பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து டேஷ்போர்ட் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது இப்படிதான் நடக்கும். ஒரு ப்ராசஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் வந்து டேட்டா அனலிஸ்டோட ப்ராஜெக்ட் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக்கான ஒரு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வரலாம். இதுல நிறைய உள்ள டெப்தா போனா, டீப் இன் டைவ் பண்ணா இன்னும் நிறைய பேசலாம் இதை பத்தி. இது ஜஸ்ட் ஒரு ஓவராலா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஜஸ்ட் லைக் தட் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ, டேட்டா லைஃப் சைக்கிளை பத்தி ஒரு இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வந்து இது ஏதாவது மினிமைஸ் பண்ண முடியுங்களா ஜி? இதை இங்க வச்சுக்கிறேன். ஓகே. ஏன் இந்த ஹோஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ரோத் வந்து ஈச் இயர் வந்து 25%. இது வந்து இது எல்லாமே எடுத்தது வந்து ஒரு வெப்சைட்லேருந்து தான். இந்த இந்த இது இருக்கு பாருங்க, லிங்க்டன், கிளாஸ் ஸ்டோர், கேரியர் ஹரிமா, ஹார்மாவா கார்மா, இந்த இந்த வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டா தான். நீங்கள் இதில் போய் சோர்ஸ் போட்டு பார்க்கலாம். இது வந்து நானா சொன்னது கிடையாது, இது சோர்ஸ் போட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டோட க்ரோத் வந்து எவ்ரி இயர் மாறிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாம் பாருங்க, மாறிட்டு இருக்கு. ஜாப் வேகன்சி வந்து எபவ் 1 லேக் வேகன்சி கிட்ட இப்ப இருக்கு இந்தியாவில் மட்டும். இப்போ வந்து ஒரு இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து ஃப்ரெஷருக்கு ஒரு ஆவரேஜா சேலரி, மினிமம் சேலரி சொல்றது, மினிமம் சேலரி 6 LPA. ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா நீங்க டேட்டாக்குள்ளார வந்துட்டீங்கன்னா, டேட்டாவை பத்தி நீங்க எவால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் நாலேஜ், ஒவ்வொரு கொரியோட பேசுவீங்க, ஒவ்வொரு டேட்டா கூட பேசும்போது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்க நீங்க இங்க உட்காந்து, அதாவது உங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ரன் ஆகுற மாதிரி இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டாரோ வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதுறோம், அவங்களுக்கு எண்ட் டு எண்ட் பிசினஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாமலே அவங்க ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் க்ளோஸ் டு பிசினஸ் இருப்பீங்க. இங்க என்னத்துக்கு பிசினஸ் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, முக்காவாசி உங்களுக்கு பிசினஸை பத்தி தெரிஞ்சு போயிடும். ஏன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு போயிடும். ஒரு ஃபினான்ஸ் டொமைனா எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, எந்த பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா உங்களுக்கு மீட்டிங்ல எவ்ரி டைம் மீட்டிங்ல வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால உங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டா எடுத்துட்டா 32% வந்து ஷேர் போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இதுக்காக வந்து தனியா ஒரு லேபே ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, டேட்டாவுக்குன்னு, டேட்டா சென்டருக்குன்னு தனியா லேபும் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஈவன் ஏடபிள்யூஎஸ் கூட இருந்தாலும், அவங்க ஒரு டேட்டா சென்டர் இருந்தாலும், இவங்க மெயின்டைன் பண்றதுக்கு, இவங்க ஓன் டேட்டாவை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. அதனால பெரிய பெரிய லேப்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி இண்டிவிஜுவலாவும் பண்ணுது, ஷேராவும் கொடுக்குது. இப்படி ஒரு growth. அப்ப இதெல்லாம் என்னன்னா இம்பாக்ட் ஆஃப் த பிசினஸ். அப்ப இவங்களுக்கு ஜாப் வேகன்சி இவ்வளவு தூரம் சும்மாலாம் போட மாட்டாங்க. குரோர்ஸ் கணக்குல பணம் போறான்னா சும்மா போட மாட்டான். அதுக்கான பிசினஸ் கிடைக்கணும், அதுக்கான எல்லாம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அதனால இதுக்கான இதுவும் வாண்டட் டிமாண்ட் ஸ்கில்லும் அதிகமா இருக்கு. அதனால இதை படிக்கலாம்னு நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு நார்மலா வந்து ஒரு கம்பெனில மத்த ஜாப், நான் எந்த ஜாப்பையும் மென்ஷன் பண்ணல, எந்த டெக்னாலஜியும் மென்ஷன் பண்ணல, மத்த ஜாப்னு தான் சொல்லிட்டு போறேன். மத்த ஜாப்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு எவ்வளோ எடுப்பாங்கங்கிறதுலாம் வந்து கம்மியா இருக்கும். நீங்க டேட்டா அனலிஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நல்ல நான் ஒரு கம்பெனியே மென்ஷன் பண்றேன். நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். டிலாய்ட் இந்த மாரி டைகர் அனாலிட்டிக்ஸ் டேட்டாவ டீல் பண்ற கம்பெனியே சொல்றேன். நேம் வைஸ் சொல்றேன். இந்த கம்பெனிலாம் நீங்க போய் பாருங்க. எவ்வளோ பேர் வேக்கன்சி எடுக்குறாங்கன்னு பாருங்க. நான் அதுக்கு கூகுள்லயும் பண்ணி காமிக்கிறேன். அவ்ளோ வேக்கன்சி வந்து ஓப்பனிங்ல இருக்கு. வாண்டட் இருக்கு. இந்த டிமாண்ட் 2030 வரைக்கும் டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு பூமிங்கான பிசினஸா இருக்கும். இதுல தேர் இஸ் நோ சேஞ்ச். அதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அதுக்கப்புறம் பைத்தான பிடிச்சிட்டு நீங்க மேல போயிடலாம். பைத்தான்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அத பிடிச்சிட்டு மேல போயிடலாம். சீக்வலும் பைத்தானும் இல்லாம டேட்டா இல்லவே இல்ல. அத பிடிச்சிட்டு நீங்க மேல போயிடலாம். அது வந்து நீங்க ஏஐயா போறீங்களா? எம்எல் இன்ஜினியரா போறீங்களா? டேட்டா இன்ஜினியரிங்கா போறீங்களா? டேட்டா சயின்ஸா போறீங்களா? அப் டு உங்களோட டெசிஷன். அது உங்களோட ஓன் ஓன் திங்கிங்கை பொறுத்து நீங்க அதெல்லாம் மாறிக்கலாம். அடுத்த 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 ஸ்டெப்ஸும் இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன் அது. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னா ஓகேவா இது? இல்ல ஸ்லோவா போய்க்கலாம். சரி ஓகே தானே? ஓகே தான். ஓகே. ஓகே. பெஸ்ட் கம்பெனிஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து எது இது பண்ணிட்டு இருக்கு. இதுவும் வந்து ஒரு தேர்ன தான். சோர்ஸ் வந்து நாக்குரி. இதுக்கான சோர்ஸ் வந்து நாக்குரியில இருக்கு. அ ம எ நீங்க இதுல பார்த்திருக்கிறது எல்லாமே லீடிங் கம்பெனி தான். இந்த லீடிங் கம்பெனிக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னு இது நீங்க அதுல போய் நீங்களே பாருங்க. உங்களுக்கே புரியும். நாக்குரியில போய் பாருங்க. எல்லாத்துக்குமே ஓப்பனிங் இருக்கு. ஒரு ஓப்பனிங் கிடையாது. நீங்க வந்து அது 10ல ஒரு ஓப்பனிங்கே அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு நீங்க டெசிஷன் உங்கள்ட்டயே குடுத்துடுறேன். இது வாண்டடா, டிமாண்ட் ஸ்கில்லா எப்படி இருக்கு அப்படின்னு மார்க்கெட்ட நீங்களே பாருங்க. உங்களுக்கு அது தெரியும். எல்லா கம்பெனியும் இப்போ வந்து ஐசிஐசிஐ லோம்பானா ஃபினான்ஷியல் செக்டரா இருக்கும். டொமைன் மாறுபடும். டாடா கம்யூனிகேஷனா வந்து நாட் ஒன்லி அவங்க ஒரு பிசினஸ் பண்ணல, ஊருப்பட்ட பிசினஸ் பண்றாங்க. நிறைய இதுக்கு டேட்டா தேவைப்படும். அதனால ஸ்டாண்டர்ட் சார்ட்னா பேங்கிங், ஃபெடெக்ஸ் அது வந்து இது கொரியர் சர்வீசஸ். இப்படி ஒவ்வொரு வால்மார்ட்னா அது வந்து அவங்க நிறைய பிசினஸ் டீல் பண்றாங்க. சோனி உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். டிலாய்ட் வந்து மேஜர் வந்து அவங்கள்ட்ட அவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமேசானோட மார்க்கெட் காமர்ஸ் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு. ஜேபி மார்கான், டெக் மஹிந்திரா எல்லாமே லீடிங் கம்பெனி. எல்லாத்துலயும் ஓப்பனிங் இருக்கு. இவங்களோட இது வந்து இப்போ இன்ஃபோசிஸ், சீமென்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் இல்லாத தனியில ஓன் ப்ராஜெக்ட் தனியில நிறைய ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்காங்க. யுஎஸ் ப்ராஜெக்ட், யூரோப்பியன் ப்ராஜெக்ட் எல்லாமே கையில வச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாமே நாக்குரியிலேருந்து பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் ப்ராஜெக்ட் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எந்த கிளைண்ட்டை போய் ஒர்க் பண்ண போறீங்கிற வரைக்கும் அந்த நாக்குரியில் போட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால வேரியஸ் இது வந்து சின்ன ஒரு இதுதான். நிறைய கம்பெனிஸ் இதானில இன்னும் நிறைய கம்பெனிஸும் இருக்கு. இதெல்லாம் லீடிங் கம்பெனியை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஜாப் வந்து சேலரி அதெல்லாம் ப்ரொஃபஷனல் growth ஒரு ஒரு காம்பன்சேஷன் அதோட இது சேலரிலாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு பேட்டர்னாவே போட்டிருக்கேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷரா வரீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃப்ரெஷரா வரீங்க. அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்க? ஜூனியர் டேட்டா அனலிஸ்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் போட்டிருக்க இங்க போட்டிருக்க பாருங்க. இந்த பிளாக் கலர் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது. இது வந்து சேலரி கொடுக்குது. எவ்வளோ எவ்வளோ ஆவரேஜ் சேலரி. கிரீன் கலர் வந்து சேலரி. ஸோ இது வந்து 4 to 5 மாறும். 4லேருந்து 5, 6 அப்படி இது வந்து 6க்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 6 இது வரைக்கும் ஒரு ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் அதாவது ஃப்ரெஷரா வரீங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு எனி டிகிரி இதுல வந்து இந்த டிகிரி முடிக்கணும் அந்த டிகிரி முடிக்கணும் எனி டிகிரி முடிச்சுட்டு இந்த பர்டிகுலர் டூல்ஸ்லாவோட நீங்க போனீங்கன்னா இந்த ஜூனியர் டேட்டா அனலிஸ்டா கன்சிடர் பண்ணிப்பீங்க. அது வந்து ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட். இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 4 இயர்ஸ் 2 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட போறீங்கன்னா அதுக்கான சேலரி வந்து எபோவ் 8, 9, 10 வரைக்கும் வரும். இந்த லேக்ஸ் இது எல்லாமே லேக்ஸ்ல தான் இருக்கு. எல்பிங்கிறது ஒரு சிடிசி தான். ஆவரேஜ் சேலரி தான் இதுவும். இதை விட அதிகமாகவும் இருக்கும். கம்பெனியை பொறுத்து மாறும். இது வந்து ஒரு சீனியர் டேட்டா அனலிஸ்டா இருந்தா இவ்வளவு. ஒரு லீடு டேட்டா அனலிஸ்டா இது டேட்டா அனலிஸ்ட் ரோல்குள்ளாரையே நீங்க போறீங்கன்னா இது பிரின்சிபல் டேட்டா அனலிஸ்டா இருந்தா இவ்வளவு. இதனில என்னென்ன ஜாப் வெறும் டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான் நீங்க சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு இருப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ஜூனியர் டேட்டா அனலிஸ்டா இருக்கீங்க. ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் அவைலபிலிட்டிலாம் இருக்குன்னா இது நான் அந்த ஸ்லைட்லலாம் இல்லை. அதனால நான் ஓரலாக சொல்லிடுறேன். என்னென்னலாம் அவைலபிலிட்டி இருக்குன்னா ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ப்ராடக்ட் இன்ஜினியர்,
மார்க்கெட்டிங் டேட்டா அனலிஸ்ட் அது வேற. மார்க்கெட்டிங் டேட்டா அனலிஸ்ட் வந்து டோட்டலா வந்து வேற. இந்த டேட்டா அனலிஸ்ட் வேற. அது வந்து இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. ஸோ இதெல்லாம் வேரியஸ் இது அணில சீனியர் அந்த ப்ரமோஷன் அணில வேரியஸ் அங்கேயே அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டேட்டா ப்ரொஃபஷனல் வழியாவே அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் வந்து நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்குள்ள இன்டர்னாவே நீங்க மூவ் ஆயிக்கலாம். கம்பெனிக்குள்ளாரே மூவ் ஆயிக்கலாம். எல்லாமே வந்து இதோட கண்டினியூட்டியா தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே டேட்டா ப்ரொஃபஷனல்ல தான் வரும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க ஜி. சரி. ஓகே. இது வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு? இப்போ வந்து இது எல்லாமே இந்த வருஷத்தோட இப்போ டேட்டா இது வந்து எங்கேருந்து எடுத்தங்கிற சோர்ஸ் வந்து இந்த போய் பார்த்துக்கலாம். சோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து எடுத்திருக்கேன், வெப்சைட்லேருந்து. இது வந்து என்னன்னா நார்த் அமெரிக்கா அந்த சைடு பார்த்தீங்கன்னா 32%. டேட்டா வந்து யார்கிட்ட நிறையா இருக்குன்னா யூஎஸ்ல தான் நிறைய இருக்கு. அதனால வந்து யூஎஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யூரோப்பியன் ப்ராஜெக்ட்டும் நிறைய வரும். யூகேல இருக்கிறதுனால யூரோப்பியன் ப்ராஜெக்ட் நிறைய வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 15% வந்து இங்க இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கு. ஆஸ்திரேலியா அதெல்லாம் வந்துடும். ஆசியா பசிபிக் வந்து 23% இருக்கு. இது வந்து நான் டொமைனா இல்ல, எல்லாமே டேட்டாவா வச்சு ஒரு இது அவங்க அந்த அந்த சோர்ஸ்ல போட்டிருக்கிறதுலேருந்து வச்சு நான் சொல்றேன். அதனால இதுல இருக்கிறதுனால வாய்ப்புகள் குளோபல் மார்க்கெட்டோட டேட்டா அனலிஸ்டோட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அங்க உள்ள இம்பாக்ட் நமக்கு இருக்கும். அங்க உள்ள ஜாப் மார்க்கெட் வந்து நமக்கும் இம்பாக்ட் இருக்கும். அதனால ஓப்பனிங் கிடைக்கும். லாஸ்ட் இயர் நல்ல ஓப்பனிங்ல தான் இருந்துச்சு. இந்த வருஷமும் நல்ல ஓப்பனிங் இருக்கு. நீங்க நாக்குரியில பாத்துக்கலாம். இந்த ரிசோர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ்லயும் போய் பாத்துக்கலாம். அவங்க இன்னும் டீட்டெயிலாவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா? வேரியஸ் இண்டஸ்ட்ரி வைஸ் எப்படி வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ் பேங்கிங் வந்து 38% வந்து இருக்கு. ஒரு ஒரு அதாவது இதுவே டொமைன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி வந்து டொமைன்னு மாத்திப்பாங்க. அதாவது டேட்டா டொமைன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் டேட்டானா 38%. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் வந்து 24%. இ காமர்ஸ்ல வந்து 15%. இதை பேஸ் பண்ணி இந்த டொமைனை பேஸ் பண்ணி தான் ஜாப் ஓப்பனிங்லாம் வரும். இப்போ டொமைன்னு கேட்பாங்க. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எந்த டொமைன்ல ஒர்க் பண்ணீங்க, எந்த டொமைன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நீங்க இதெல்லாம் வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டொமைனுக்கு போய்க்கலாம். இதுல தான் வைடு ஓப்பனிங் வச்சு சொல்றேன். ஃபினான்ஸ் பேங்கிங்ல தான் வைடு ஓப்பனிங் இருக்கு. நெக்ஸ்ட் லீடிங்ல இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங். அடுத்த நெக்ஸ்ட் லீடிங்ல இருக்கிறது இ காமர்ஸ். டெலிகாம் வந்து எப்போதுமே ரேரா தான் இருக்கும். டெலிகாம் ப்ராஜெக்ட் வந்து ரேரா தான், 2-3 கம்பெனி தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கு. அதனால கம்மியா இருக்கும். ஃபார்மா ஹெல்த் கேருங்கிறது 7%, டெலிகாம் 7%, ரீட்டைல் அண்ட் சிபிஜி வந்து 7%. ரீட்டைலுங்கிறது வந்து சின்ன சின்ன ரீட்டைல் ஜிஆர்டி அந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்துடும். அப்புறம் இ காமர்ஸ்ங்கிறது பெரிய லெவல்ல இ காமர்ஸ் வந்து 15% ஓப்பனிங் இருக்கு. மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் 24%, டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி 2% தான் இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது வந்து இது மாதிரி வந்துடும், அந்த டூரிசத்துலேயே எல்லாம் வந்துடும், அதுல வந்துடும். இது வந்து கவர்மெண்ட் செக்டார்ல வந்து நிறைய இருக்கு. நம்ம இந்திய கவர்மெண்ட் செக்டார்ல நிறைய இருக்கு. டூரிசம் அண்ட் இதுல தனியா ஃபோக்கஸ் பண்றாங்க. அது நீங்க இதுல போய் ஆன்லைன்ல கோத்ரூ பண்ணி பாருங்க, இருக்கும். ஓப்பனிங் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் செக்டார்லயும். ஃபினான்ஸ் பேங்கிங் தான் அதிகமா இருக்கு. ஓகே. நாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இது வந்துடுறேன். என்ன ஹோர்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் கொடுத்துக்கலாமா? உங்களை ஏதாவது கொஸ்டின் கேட்டு அடுத்து உள்ள போலாமா? இப்படி நம்ம சொல்லி முடிச்சிடலாமாங்க ஜி? நீங்க முடிச்சிருங்க ஜி. அதாவது இது கோர்ஸா இல்ல, அவங்களுக்கு வயது பார்த்து ஆ நீங்க ஓகே முடிச்சிட்டு ஓகே Q&A வந்தா கரெக்டா இருக்கும், பெட்டரா. ஓகே ஓகே. இந்த இதுல வந்து என்னன்னா மைஸ்கில் என்னென்ன டூல் வேணும்னு பாத்தீங்கன்னா மைஸ்கில், பைத்தான், பவர் பிஐ. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைஸ்கில் ஏன் வேணும்னா டேட்டாவை தான் டீல் பண்றோம். டேட்டா கூட பேசுறது வந்து ஒரு சீக்கியல். இதுல நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து மைஸ்கில். அது வந்து டிபி வர வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். பைத்தான், பவர் பிஐ ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்றதுக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைத்தான்ங்க வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது பவர் பிஐ. அடுத்து டேப்லோ, ஏடபிள்யூஎஸ், டேட்டா பிரிக்ஸ். இது எல்லாமே வந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இதோட ஓப்பனிங் வைடா இருக்கும். இந்த டெக்னாலஜி இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுல வந்து நாங்க எக்ஸலே மென்ஷன் பண்ணிருக்கோம். எக்ஸலே அதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். அதை வச்சு ஒரு கோர்ஸா ரன் பண்ணிட்டு போறதுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு
வேணான்னு சொல்லிட்டு எக்ஸல் மென்ஷன் பண்ணியிருப்போம். மற்றதுலலாம் நீங்கள் எக்ஸல்லாம் பார்த்துருக்கலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எங்கேயோ போயிட்டோம். பவர் பிஐயில் இருக்கிற அட்வான்டேஜ்லாம் டேப்லூவில் இருக்க அட்வான்டேஜ்லாம் எக்ஸல்லாம் ஒன்றுமே கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதிலேயே வச்சு பண்ணிக்கலாம். நான் அதை மாதிரி தான் சொல்லி தருவேன். எக்ஸலை வச்சு பண்ணுறதுலாம் இதில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, காலம் எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸலில் பண்ணுறதுக்கு பதிலாக பவர் பிஐயில் பண்ணிக்கலாங்கிறதுல இருக்குது. இடிஏ பண்ணுறது, கிளீனிங் பண்ணுறது பைத்தானில் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. இவ்வளோவும் படிக்கணுமானா எல்லாத்துலேயும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் படிக்க போறீங்க. ஃபுல்லாலாம் படிக்க போறதில்ல. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு. அது ஈஸி வேலை உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். நெக்ஸ்ட் வந்து MySQLன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும் அதில் உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு இன்ட்ரக்ஷன், அதோட ஸ்கியூக்கியோட பேசிக், அப்புறம் ஒரு அதோட ஆப்ரேட்டரை பற்றி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து குரூப்பு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், அதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஜாயின் எப்படி பண்ணுறது, வேரியஸ் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அப்படின்னு வேரிய ஜாயின் இருக்கும், கன்ஸ்ட்ரைண்ட், அதில் உள்ள விண்டோயிங் ஃபங்க்ஷன், டிடிஎல் கமாண்ட்ஸு, டிஎம்எல் கமாண்ட்ஸ் பற்றி நிறைய பேசுவோம். ஏன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு டிஎம்எல் கமாண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டிடிஎல் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிடிஎல் நீங்கள் பண்ண மாட்டீங்க, டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்கு. அதனால டிஎம்எல் ஒர்க்கு தான் நிறையா அப்படி வேணும். டிசிஎல் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி தான் இருக்கும். இண்டெக்ஸ் அண்ட் வியூஸு, வேரியஸ் ட்ரிகர்ஸு, எப்படி ட்ரிகர்ஸ்லாம் டேபிள்குள்ளார இருக்கும், அப்புறம் எப்படி எக்ஸப்ஷன் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்குள்ளார ப்ராப்ளம் இருக்கா எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கொரி, அதான் அட்வான்ஸ்டு கொரின்னு சொல்லுவாங்க. வேரியஸ் பிஸ்னஸ் அனாலிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கொரி எல்லாமே வந்து இதில் டச் பண்ணிட்டு போவோம். இவ்வளோ இருக்குது இதில். ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். அந்த 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 பாத்தில் தான் எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான். இது ஹெட்டிங் வர மறைக்குது இது. ஓகே, பைத்தான். இது வந்து பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் வித் பைத்தான்ங்கிறது வந்து எப்படின்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அனோகொண்டா வச்சு இன்ஸ்டாலேஷன், அதில் வந்து ஜூபிட்டர் லேபு, ஜூபிட்டர் நோட் புக்கு, அப்புறம் வந்து பேசிக்ஸ் எப்படி பைத்தான் எப்படி பேசிக்ஸு, அதோட கலெக்ஷன்ஸ் என்ன, அப்புறம் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ஒரு அதுலேருந்து எப்படி ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பாண்டாஸ் வச்சு தான் நிறைய டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறது, டேட்டா அனலிஸ் லைப்ரரிஸ்லாம் அதில் உள்ள இருக்குது, அதெல்லாம் வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து மாடூல்ஸ் இன் பைத்தான்னா அதில் உள்ள மாடூல்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை பற்றி பேசுறது, லூப்ஸு ஃபங்க்ஷனு அதெல்லாம், நம்பை, அப்புறம் மேட்ப்ளாட்லிப்பு, இது ஆர்டர் மாறி இருக்கு, மேட்ப்ளாட்லிப்பு இப்படி போய் இப்படி போயிடும். ஓகே, சீபான் வந்து ஒரு விசுவலைசேஷனுக்காக, மேட்ப்ளாட்லிப்பும் சீபானும் விசுவலைசேஷனுக்காக பண்ணுறதா, ஈஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா கிளீனிங், அப்புறம் லாஸ்ட்டாக இடிஏ, இதான் வந்து எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனலிஸ்ட். இதில் வந்து இந்த இடிஏல வந்து வேரியஸ் இருக்குது, யூனிவேரியேட், பைவேரியேட், மல்டிவேரியேட் அப்படிங்கிற அனலிஸ்ட்லாம் இருக்குது. அதை பற்றி ரொம்ப ஒரு ஒரு ரியல் டைம் டேட்டாவை எடுத்து வச்சு ஒரு காகுல் மாதிரியே காகுல் டேட்டா செட்டில் ஒரு ரியல் டைம் டேட்டாவில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியவே உங்களுக்கு இடிஏ பண்ணி காமிக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பவர் பிஐ. பவர் பிஐன்னு வரும்போது அதோட எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அது எப்படி வந்து அது என்னத்துக்கு யூஸ் ஆகும், அதோட விசுவலைசேஷனில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி வந்து என்ஹான்சிங் பண்ணுறது, அதோட கொரி எடிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து மாடலிங் இருக்குது, மாடலிங் எப்படி பண்ணுறது, அதாவது டேட்டா, அதில் முக்கியமானது வந்து டேட்டா மாடலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் என்னென்ன டேட்டா மாடலிங் ஏன் பண்ணுறோம், எதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும், வேரியஸ் டேபிள் இருக்கும், அந்த டேபிள் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் கொண்டு வருது, அதனால் பேசுகிறது தான் டேட்டா மாடலிங். அப்புறம் டேக்ஸ் எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டுக்காகவோ நியூவாக ஒரு காலம் ஆட் பண்ணுறதுக்காகவோ ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு டோட்டல் கண்டுபிடிக்க ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மாதிரி அது எல்லாமே டிஃபால்ட்டாக அதில் ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் எதுவுமே எழுத வேணாம், ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இருக்கும் டேக்ஸ் எக்ஸ்பிரஷன். மேடம் சாரி நான் இன்டரப்ட் பண்றேன் இந்த இடத்துல. ம் நான் என்னன்னாக்கா இப்போ நம்ம நிறைய நீங்க டெக்னிக்கலா அந்த டெர்மினாலஜிக்குள்ள போயிட்டீங்க. ஒரு இதெல்லாம் வந்து இந்த பாத்துல உள்ள போகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ம் முன்னாடி பேசிக்ஸா நம்ம வந்து இப்போ நீங்க சொன்னீங்களே இவ்வளவு மார்க்கெட் இது இருக்குது, ம் மார்க்கெட்ல குளோபலா இவ்வளவு ஓப்பனிங்ஸ் இருக்குது, இந்த இது ம் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. ஓகே, இப்போ என்னோட ம் டவுட்ஸ் என்னன்னாக்கா, இப்போ ம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போக முடியுமா, இல்ல இப்போ ஒருத்தர் என்ட்ரி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வேரியஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து என்ட்ரி பண்றாங்க. ம் சப்போஸிங் நியூவா காலேஜ் முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் வராங்க, கெரியர் பிரேக்ல இருக்கிறவங்க வராங்க, அப்புறம் ம் வந்து பீப்புள் வித் நான் ஐடி பேக்ரவுண்ட்லாம் வராங்க. இவங்கெல்லாம் ம் வந்து எப்படி நீங்க வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது, இவங்களுக்குலாம் ஓப்பனிங்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கில் எல்லாம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்றது, இந்த இதெல்லாம் டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் டூல்ஸா நீங்க சொல்றீங்க, பவர் பிஐ இதெல்லாம் அதை எங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளிஃபைடா சொன்னீங்கன்னா நான் ஆக்சுவலி எனக்கு ஓகே, இது வந்து என்னன்னா
நான் வந்து மாஸ்டர் ஸ்கூல் அது ஃபர்ஸ்டே இன்ட்ரோட சொல்லியிருப்போம். மாஸ்டர் டூல்ங்கும் போது சீக்வல் டேட்டாபேஸ்னாவே சீக்வல் வந்துரும். டேட்டாபேஸ்னாவே சீக்வல் கன்ஃபார்மா ஒரு டேட்டா அனலிஸ்டா போனாங்கன்னா டேட்டா கூட தான் அவங்க டீல் பண்ண போறாங்க. அங்க இருக்கிற டேட்டா எப்படி இருக்கு, அதை பத்தி அனாலிசிஸ், பிசினஸுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு எப்படிலாம் தேவைப்படுது, எப்படி டேட்டா கிளீன் பண்ணும், இப்படிங்கிறது அவங்களோட ஒர்க்கா இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, டேட்டா ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும், எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் எப்படி நடக்கும், எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு ஒரு பைப்லைன் மாதிரி சொன்னேன் இல்லைங்களா. இதோ இந்த ஆமா. ஒரு இமேஜ் ஒன்று சொன்னிருப்பேனே, இருங்க வரேன். ஓகே. இந்த இமேஜ் சொன்னேன் இல்லைங்களா, இப்படிதான் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு வந்து இந்த இதுல வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு டேட்டா வந்து ஒரு ஒரு டேட்டா லேக்லயோ டேட்டா பேஸ்லயோ இப்படிதான் டேட்டா இருக்கும். ஆப்வியஸா ஒரு டேட்டாவை வந்து கலெக்ஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு 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 போஸ்ட்கிரஸ்கியூஎல், மைஸ்கியூஎல், ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டா லேக்கா இருக்கலாம். இன்னைக்கு உள்ளது எப்படி S3 ஒரு டேட்டா லேக்கா இருக்கலாம். இதுல வந்து அஷூர்ல வந்து பிளாப் இருக்கலாம். இப்படி எது வேணாலும் இருக்கலாம். டேட்டா வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். அப்ப அங்க உள்ள டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஒரு அக்ரிகேஷனோ ஒரு கால்குலேஷனோ ஒரு ஃபங்க்ஷனோ பண்ணி தான், ஒரு அனலிட்டிக்கல் பண்ணி தான் வந்து டேட்டா அப்போ வந்து என்ன வேணும்னா ஒரு சீக்வல் வேணும். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா சீக்வல் வேணும். அதுக்கப்புறம் டேட்டா வந்து ரா டேட்டா வந்து கரெக்டாலாம் இருக்காது, கிளம்சியா இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நம்ம கிளீன் பண்ணணும். அதுக்கு பைத்தான்ல உள்ள பாண்டாஸ்னு வழியா கிளீன் பண்ணுவோம் டேட்டாவை. கிளீன் பண்றதுக்கு அப்ப கண்டிப்பா பைத்தான் வேணும். பைத்தான்ல வந்து என்னன்னா ஃபுல்லா பைத்தான் ப்ரோக்ராமிங்கா வேணுமானா அப்படி வேணும். பைத்தான்ல ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது பாண்டாஸை கிளீன் பண்றதுக்கு நம்பையை வச்சு சீபானோட வச்சு மேட்பிளாட்லிப்பை வச்சு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 16 ஸ்டெப்ஸ். அது 16 ஸ்டெப்ஸ் தான் எல்லா டேட்டாவுக்கும் வரும். அதுல வந்து இந்த டேட்டாவுக்கு ஏன் இது யூஸ் பண்ணும், இதை ஏன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் EDA, எக்ஸ்பிளரேட்டரி டேட்டா அனலிஸ்ட். தான் கிளீன் பண்றதுக்கு பண்றது. அதுக்கப்புறம் இதை கிளீன் பண்ண டேட்டா வந்து 3 டைப்பா பிரியும். ஒன்று வந்து இந்த டேட்டா கிளீன் பண்ண டேட்டா பேஸ்ட் ஆன் த பிசினஸ், பேஸ்ட் ஆன் த கம்பெனி மாறும். அது என்ன ஆயிடும்னா, இப்போ இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணோம் டூல், சீக்வல், பைத்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டேட்டா அந்த சாரி, நான் ரொம்ப பேசிக்கா கேக்குறேன். டேட்டாவை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னா நான் வந்து ஃப்ரம் ஒரு இந்த வீக்லி மீட்டிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் அந்த மாதிரி இல்ல. ஆமா ஒரு ஆமா ஆமா இல்ல காமனா இல்ல எல்லாருமே கேட்டாதான் எனக்கு இருக்கிறதுனால நான் இல்ல இல்ல கேட்கிறேன். கண்டிப்பா டேட்டாவை கண்டிப்பா கிளீன் பண்ணணும். இப்போ நான் வந்து என் ஷர்ட்டை கிளீன் பண்ணணும்னா எனக்கு தெரியுது. துணி போட்டு அஹ், துவைச்சு வெள்ளையாயிடுங்கிறது என்னோட அப்ஜெக்டிவ். கிளீன் பண்ணிடுறேன். அஹ், ஒரு வீடை அஹ், கிளீன் பண்ணணும்னா தெரியுது. அஹ். டேட்டாவை கிளீன் பண்ணணும்னா என்னது? டேட்டா நீங்க வந்து டேட்டா வந்துருது, இது கிளீன் பண்ணுங்கிறீங்களா? அப்படின்னா என்னது? ஆக்சுவலி வந்து டேட்டா வந்து வர டேட்டா வந்து ரா டேட்டாவா இருக்குன்னா, இப்போ வந்து உடனே வந்து அது படிக்கிற மாதிரி ஒரு மாதிரி அன்வான்ட், எப்படி சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்கரெக்டா இருக்கும், இன்கம்ப்ளீட்டா, ஒரு இன்ரிலவெண்ட் டேட்டாவா இருக்கும். அது வந்து ஒரு அக்யூரேட்டான டேட்டாவா இருக்காது. அது கன்சிஸ்டண்டா நம்ம மாத்த போறோம். அந்த டேட்டாவை வந்து அக்யூரேட்டா கன்சிஸ்டண்டா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுங்களேன். அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்குமா? இப்ப நானே ஒரு இல்ல இல்ல எக்ஸல். எரர் இருக்கும். சில டேட்டாவில் வந்து எரர் ஓகே. இருக்கும், அது டூப்ளிகேட் இருக்கும். திரும்ப திரும்ப வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு எம்ப்ளாயி டேட்டாவா இருக்குன்னு வச்சுங்களேன். எம்ப்ளாயி டேட்டாவில் எம்ப்ளாயி நம்பர் இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ கரண்ட் போயிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், அந்த ஃபீட் பண்ணாம போயிருக்கலாம், அந்த குறைஞ்சிருக்கும். அந்த டேட்டாவோட மத்த காலம்லாம் இருக்காது. அப்ப வந்து அந்த காலம் டேட்டா வந்து ரோஸ்லாம் மாறி மாறி இருக்கும். கரெக்டா? எல்லாமே மாறி தெளிவா இருக்காது. மாறிலாம் இருக்காது. டேட்டாவோட சில இது மிஸ்மேட்சிங் இருக்கும். அதாவது சில காலம் வந்து எம்டியா இருக்கும், நல் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க அது பேரு. அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். அந்த டேட்டா வந்து ரிப்பீட்டேஷனா ஆயிருக்கலாம், ஒன் மோர் டேட்டாவா இருக்கலாம், ரிப்பீட்டேஷனா ஆயிருக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்றது, அன்வான்ட் டேட்டாவை எலிமினேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது டூப்ளிகேட் டேட்டா, இன்கரெக்ட் டேட்டா எலிமினேட் பண்றது. இது மூலமா என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எலிமினேட் பண்றதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க இப்போ ஒரு கூகுள் இதுல வந்து ஆர்டர் பண்றீங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றீங்க. திடீர்னு உங்களுக்கு மைண்ட் தோடுது, இப்போ வேணான்னு இது பண்ணிடுவீங்க, பாதி தூரம் வந்துடுவீங்க. அப்போ டேட்டா பேஸ்க்கு அது போயிருக்குமா, நீங்க வந்து கேன்சல் பண்றீங்களா? அப்போ என்ன ஆயிடும், அங்க வந்து ஹோட்டல்ல வந்து இது கொடுத்துட்றாங்க, அது வந்துடும், உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுது, அதெல்லாம் அடுத்தது. அது எப்படி வருது, அதெல்லாம் அது வந்து பேமெண்ட் கேட்வே, அது தனி செப்பரேட் கதை. இங்க வரும்போது கேன்சல் பண்ணீங்களா, அப்போ அது வரைக்கும் டேட்டா தானே. நீங்க அப்ப கேன்சல் ஆயிடுச்சு, உங்க ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ ஒரு டேட்டா தானே. கேன்சல் அந்த பண்றதும் டேட்டா டேட்டா தான். கரெக்ட். அந்த டேட்டா இப்ப தேவையா தேவையில்லையா, அன்வான்ட் டேட்டா. ஓகே, அந்த பொறுத்த வரைக்கும் அதை மாதிரி கிளீன் பண்றது. அது வந்து ஒரு பர்டிகுலர் காலத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கேன்சல்டு த ஆர்டர். ஒரு ஆர்டருங்கிற ஒரு காலத்திலயோ இது கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஆர்டரை. அப்ப அந்த டேட்டா வந்து என்னோட அனாலிசிஸ்க்கு தேவையில்லை. அதுக்கு பிசினஸே நடக்கலங்க, அங்க ஜீரோ பிசினஸ் நடந்திருக்கு. அதனால எனக்கு அது தேவையில்லை. அப்ப அது சேல்ஸ் ஆகல, அப்ப சேல்ஸ்க்கு எவால்வ் ஆகாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி டேட்டா வந்து அதான் ரா டேட்டா, அதை தான் கிளீன் பண்றது. இது எப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பிசினஸ் புரிஞ்சுக்கும் போது அந்த டேட்டாவோட கான்செப்ட் புரிய வரும். எப்படி கிளீன் பண்ணணும், எதை கிளீன் பண்ணணும்,
பண்ணணும். ஓகே, இப்ப புரியுது. இதே நமக்கு ஒரு எது வேணும், எது வேண்டாங்கிறத வச்சுக்கிறது. வேணாங்கிறத. அது வந்து ஒவ்வொரு அதேதான். சினாரியோ லிட்டரலி இப்போ புரியுது. இப்ப நம்ம ஆ வீட்ல இப்ப வந்து எத பேங்கிங் குப்பைன்னு வச்சுக்கிறோம், எத ஆ நம்ம வந்து ஒழுங்கா அதேதான். புரியுது. ஓகே, ஓகே. அதேதான், தேங்க் யூ, அதேதான். தேங்க் யூ. இப்போ பேங்கிங்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட இது ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாசத்துல க்ளோஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அப்ப அவங்க அன்வான்டட் அந்த அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது. இப்படி எல்லா டொமைனுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத மாரி இருக்கும். இப்போ ஒரு இன்னொன்னு மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் விசிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெக்கார்ட் எனேபிள் பண்ணி ஒரு ஃபைல சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ட்ரிப் விசிட் போயிருக்க மாட்டாங்க. அங்க ரெக்கார்ட் என்ட்ரி ஆயிருக்கு. அவங்க மூலமா பிசினஸ் அடுத்தது நடந்திருக்காது. ஒன் டைம் பிசினஸ் நடந்திருக்கும். ஸோ அவங்க வாண்டடா, அன்வான்டடா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்றாங்க. ஒரு சொல்லிடுவாங்க பிசினஸ்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவ்வளோக்கு மேல பிசினஸ் பண்ணவங்கலாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணீங்க. இவ்வளோக்கு கீழ உள்ளவங்கலாம் வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ரூ. 1000 மேல எனக்கு பிசினஸ் பண்ணாங்கன்னா, அவங்கலாம் கால்குலேஷன் எடுத்துருங்க. ரூ. 1000 கீழ இருந்தா வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி சொல்லலாம். இந்த டர்ன் ஓவர் வந்து பேஸ்ட் ஆன் த கம்பெனி, பேஸ்ட் ஆன் த பிசினஸ் இட் வில் பி வேரி. ஓகேங்களா? அதனால வந்து இப்போ இது வந்து ஒரு டயத்த சேவ் பண்றதுக்கும், நம்மளோட யூசபிலிட்டிய வந்து என்ஹான்சிங் பண்ணி குடுக்கறதுக்கும், அம் இதெல்லாம் வந்து டேட்டா கிளீனிங் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸா நடக்கும். இது புரிஞ்சுச்சு இல்லைங்களா? இது மூலமா தான் புரியுது. டேட்டாவ வந்து எந்த டேட்டா வேணும், எந்த டேட்டா வேணாம், ஏன் அது வேணும்னு அப்படிதான் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அத டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இது இந்த டேட்டா வந்து எதுக்கு அதிலேயே சொல்லிடுவாங்க பிசினஸ் இந்த டேட்டா வந்து எம்எல் இன்ஜினியருக்கு நெக்ஸ்ட் போகுது. இல்ல இந்த டேட்டா வந்து டேஷ்போர்டுக்கு போகுது. நம்மளே டேஷ்போர்ட் சில நேரம் நம்மளே கிரியேட் பண்ணுவோம். இல்ல இந்த இப்ப இந்த டேட்டா டேட்டா சயின்ஸ் கிளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து நம்ம அந்த பைத்தான், ஆ எஸ்கியூஎல் இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். அப்படியா? எஸ்கியூஎல் வந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணி இந்த டேட்டாவை ஒரு டேபிள்ல இருந்து எடுத்து ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ ஒரு எக்ஸல் ஃபைலாவோ இல்ல அந்த சிக்யூஎல் வழியா ஒரு பைப்லைனை கிரியேட் பண்ணிட்டோ இது வழியா தான் நம்ம பண்ணிப்போம். டேட்டாவில இருந்து அங்க ஒரு மேனிபுலேட் பண்ணி அங்க எடுத்துட்டு வந்துருவோம். அங்க ஒரு ஒரு டிஎம்எல் ஆக்டிவேஷன் கொரியை போட்டு அங்க ஒரு பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் பைத்தான்ல வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். பைத்தான்ல பாண்டாஸ்னு ஒரு டேட்டா ஃப்ரேமா மாத்திருவோம். இருக்கிற சிஎஸ்வி வந்து டேட்டா ஃப்ரேமா மாத்தி அது வழியா அந்த டேட்டாவை வந்து க்ளீன் பண்ணி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல க்ளீன் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் லைக் தட் க்ளீன் பண்ண முடியாது. நீங்க டேட்டாவே பார்க்க மாட்டீங்க. டேட்டா எங்கேயோ இருக்கும். டேட்டாவை பார்க்காமலே ஒரு இடிஏ பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிசிஸ் பண்ணுவோம். அது வந்து பைத்தான், பாண்டாஸ், மேட்பிளாட்லிப், சிபான். சின்ன சின்ன ஃப்ரேம் ஒர்க் தான். ஆனா நல்லா சூப்பரா இருக்கும். அதுல இன்வால்வ் ஆயிட்டோம்னா நல்ல சூப்பர் ஆயிடும். அத மாதிரி உள்ள இதுல பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளாய் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த பிசினஸ் இட் வில் பி வேரி. எப்படி எவாலுவேட் பண்ணணும், எப்படி டேஷ்போர்டுக்கு போகணுமா, என்ன போடணும் அது டிப்ளாய் பண்றோம். அதுதான் வந்து எண்ட் டு முடியும். இதான் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட். இது டேட்டா அனலிஸ்டோட லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்கும். அப்ப இதுல வந்து சிக்யூஎல், பைத்தான், பவர் பிஐ ஒரு ஏதாவது ஒரு கிளவுட் நாலேஜ் இது இல்லாம இதுக்குள்ளார போக முடியாது. ஓகே. அவ்வளவுதான். இதுக்கு முக்கியமானது இதெல்லாம் தேவை. அத ஃபர்தரா அதுல இருந்து கண்டினியூ பண்றீங்களா ஜி? ப்ளீஸ், ப்ளீஸ். நீங்க ஆ ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. 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 இது பவர் பிஐக்குள்ளார உள்ள இதெல்லாம் விஷயம். இதுல உள்ள கண்டென்ட். பவர் பிஐக்குள்ள வந்து இதெல்லாம் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன ஹெட்டிங் தான். ஆனா வந்து நல்லா டேக்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். டேக்ஸ் நீங்க என்ன இதெல்லாம் என்னன்னா, நெட்ல நீங்க போட்டீங்கன்னா, பவர் பிஐ போட்டீங்கன்னா, பவர் பிஐ மட்டும் கேட்க மாட்டாங்க. டேக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து விசுவலைசேஷன், கொரி எடிட்டர் இப்படிலாம் கேட்பாங்க. மாடலிங், டேட்டா மாடலிங் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். அன்வான்டட் நிறைய போயிட்டு தேவையில்லாம கிளம்சியாலாம் இருக்காது. ப்ரொஃபஷனலா என்ன தேவை இதான் கிறிஸ்டல் கிறிஸ்பியா இதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதான் இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும், இதான் ப்ரொஃபஷனலா யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போவோம். நெக்ஸ்ட் வந்து இதே தான் டேப்லூ வந்து இதெல்லாம் இந்த சிலபஸ்லாம் இதுல கவர் ஆகும். இது வந்து இதுல உள்ள ஹெட்டிங் இதெல்லாம் ஃபில்டர் கால்குலேஷன் அதுல டேக்ஸ் இருக்கிற மாதிரி இதுல கால்குலேஷன் அதே இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது அதுல உள்ள டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அதுல எப்படி மாஸ்டர் கார்டு எப்படி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றது இதை பத்தி டேப்லூ பவர் பிஐல இருக்கிற மாதிரி தான் டேப்லூ ஒரு சாஃப்ட்வேர். அடுத்தது ஏடபிள்யூஎஸ்ல வந்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி டேட்டா அனலிஸ்ட்க்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் ஆகுதுலேருந்து எஸ்3ல வந்து வேரியஸ் இன்டகிரேஷன் எஸ்3லேருந்து ஒரு ஜூபிட்டர்ல எஸ்3ல ஃபைல் இருக்கும் எப்படி வந்து நம்ம ஜூபிட்டர் நோட் புக்ல எப்படி இன்டகிரேட் பண்ணிக்கிறது அதாவது இன்டகிரேட் பண்ணிக்கிறதுனா பைப்லைன் அதாவது டேட்டா எஸ்3ல இருக்கு அந்த எஸ்3ல உள்ள டேட்டா வந்து நான் எஸ்3யை போய் பார்க்காமலே போய் நான் பேசி எடுத்துக்கணும். அதுக்கு தான் வந்து ஒரு பைப்லைன்னு சொல்லுவாங்க. நான் அங்க போக மாட்டேன். ஆனா எனக்கு வந்து இங்க வந்துடணும் எனக்கு டேட்டா. அத மாரி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிஏசிடி பைப்லைன். அது ரியல் டைம்ல வந்து எப்படி பைப்லைன் வச்சிருப்பாங்க. அப்புறம் அமேசான்ல வந்து ரெட்ஷிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து டேட்டா வேர்ஹவுஸ்க்கு நெறைய நீங்க அமேசான் ரெட்ஷிஃப்ட்னு போட்டு பாருங்க. நெறைய ஜாப் ஓப்பனிங் இருக்கும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து அத்தேனா அது
கொரி எழுதுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் குளூ ETL சர்வீஸ்க்காக உள்ளது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஆட் ஆனா இருந்ததுன்னா, இதுக்கு வந்து ஜாப் மார்க்கெட் வந்து ஈஸியா கிராக் பண்றதுக்கு, ஜாப் கிராக் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது AWSல. இதெல்லாம் டேட்டாக்கான டேட்டா ப்ரொஃபஷனல் ஈவன் நீங்க இப்ப டேட்டா இன்ஜினியரிங்கா போனீங்களா, அடுத்தடுத்தது போனீங்கனாலும் இது உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இதுவும் ரொம்ப வேல்யூ ஆட் ஆனது. இதெல்லாம் நீங்க தனியா இது கோர்ஸ் படிச்சாவே நீங்க எவ்வளோன்னு போட்டு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இதோட வேல்யூ ஒர்த் என்னன்னு புரியும். அவ்வளோ முக்கியமான சர்வீசஸ் இதெல்லாம் AWSல உள்ள சர்வீசஸ். எஸ்கியூஎல்லும் MySQLம் சேமான்னு சொல்லி சதீஷ் கேட்டிருக்காங்க. ஆம். அதாவது SQLங்கிறது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா? நான் இன்னும் சார்ட்லாம் ஒண்ணும் பார்க்கல. நான் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா ஃபைனலா வரேன்னு. ஓகே. தேங்க்ஸ். நான் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது SQLங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். அதாவது DBMSன்னு இருக்கு. DBMSனா டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர்ன்னு இருக்கு. அதுல எழுதுனது வந்து SQL. நான் ஒரு RDBMS கூட பேசிக்கணும். நான் வந்து அப்படிங்கும்போது அப்ப வந்து எனி RDBMS அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட பேசிக்கணுங்கிறது SQL வந்துரும். அதாவது ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் வந்துரும். அப்ப நான் ஒரு அதுல என்னென்னலாம் RDBMS இருக்குன்னா MySQL, PostgreSQL, ஆம், இது வந்து TCQL அந்த இதோடது MS SQL இப்படி நிறைய SQL இருக்கு. RDBMSல போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய SQL இருக்கு. மரியாடி நிறைய SQLலாம் இருக்கு. அதுல MySQL வந்து ஒர்க் பெஞ்ச் வந்து ஈஸியா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கும் ஈஸியா பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால MySQL வந்து ஃப்ரீ. அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால MySQL வழியா வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். SQL தான் சொல்லி தருவோம். அது MySQL வச்சே உங்களுக்கு சொல்லி தரதுனால அது MySQL. SQL ஒண்ணுதான். இந்த SQLன்னு கத்துக்கிட்டாவே என்ன SQLல வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். RDBMSல என்ன RDBMSல வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா இன்னும்? சதீஷ் மீட் எடுத்துட்டு நீங்க கேளுங்க. ஓகே அவங்க பேசலையா? ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்ப ஒரு டவுட் தேங்க்யூன்னு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. போட்டார் மேடம். தேங்க்யூன்னு ஓகே. போட்டார். ஓகே. ஓகே ஓகே. டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கு. அப்ப வேணாலும் நாங்க டீப்பா சொல்லி தரோம். சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க. சிசிடி பைப்லைன் சொல்றீங்களே, அது எப்படி ஃபுல்லா டெவாப்ஸ் ரிலேட்டடா அந்த இல்ல இல்ல. GitHubல இருந்து வருமா? இல்ல நீங்க எப்படி நம்ம இது சிடி பைப்லைன் இது இன்டிகிரேட் ஆ பண்ணுங்க? டெவாப்ஸ்ங்கிறது வந்து தனி கான்செப்ட், தனி டெக்னாலஜி. இப்போ வந்து ம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாட் ஓன்லி டெவாப்ஸ் மட்டும் கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் CI/CD பைப்லைன்ல தான் உட்காந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா ஒரு சினாரியோ எடுத்துங்க. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கம்பெனில வந்து எப்படி பைப்லைன் இருக்கும், எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து இந்த இதுவே வந்து ஒரு ஃப்ரெஷர் கான்செப்ட்ல தான் ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எடுத்திருக்கோம். அப்ப பைப்லைன்லாம் என்ன, எப்படி வந்து போய் நம்ம வந்து நம்ம ஹிட்டப் டச் பண்ணாமலும் ஒரு S3 டச் பண்ணாமலும் அந்த உள்ள டேட்டாவை இங்க எப்படி எடுத்துட்டு வர்றது, அப்ப அதை பத்தி சொல்லி கொடுத்தா தானே பைப்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். என் டு என் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆம், எனக்கு டெவாப்ஸ் தெரியும். இருந்தாலும் அந்த டெவாப்ஸ்குள்ளார எப்படி பைப்லைன் இருக்கணும், நம்ம டேட்டா அனலிஸ்ட் இது எல்லாமே இப்ப நான் சொல்றது எல்லாமே டேட்டா அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நான் ஒரு காமனா ஒரு விஷயம் இங்க சொல்றேன். எல்லா டெக்னாலஜியுமே அந்தந்த பொசிஷன்ல வந்து உட்காந்து பார்க்கும்போது அது மாதிரி இருக்கும். பட் டேட்டா அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நான் எல்லாமே பேசுறேன். இதே வந்து நீங்க டெவாப்ஸ்லயோ இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியரிங்லோ, நான் டேட்டா இன்ஜினியரிங்கும் போது இது வந்து வேற மாதிரி இருக்கும். டேட்டா பைப்லைன் வேற மாதிரி இருக்கும். அதே டெவாப்ஸ்ல இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். அங்க வந்து ஜென்கின்ஸ் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது வந்து டேட்டா அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் CI/CD பைப்லைன் எப்படி இருக்கும், எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், S3 கூட இன்டகிரேட் பண்ணலாம், ஏன் இங்க வருது, ஏன் இந்த மாடல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஏன் இந்த மாடல் இப்போ வந்து போட்டோ 3 மாடல் வந்து இம்போர்ட் பண்ணுவோம், ஏன் இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நான் CI/CD பைப்லைன் பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் அது புரியும். அதுக்காக சொல்றதான். ஓகே, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபிகேஷன். ஓகே. டெவாப்ஸ் லெவல்ல இருக்காது. இதுக்கான அதான் நான் இங்க சொல்றது எல்லாமே டேட்டா அனலிஸ்ட்ங்கிற ரோல்ல இருந்து உட்காந்து பார்த்தா இது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகே. காட் இட். அப்புறம் வந்து டேட்டா பிரிக்ஸ்ங்கிறது எதுக்காக டேட்டா பிரிக்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம்னா, டேட்டா பிரிக்ஸ் ஒன் ஆஃப் த இது ஒரு டூல் தான், முக்கியமான டூல் தான். இதை வந்து ஸ்பார்க் SQL வச்சு, ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ்லாம் வந்து டேட்டா இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்றது
ஸ்பைஸ்பார்க் வச்சு இது பண்ணுவாங்க. ஆனா இது எதுக்காகனா நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டா பிரிக்ஸ் எடுத்து பண்றாங்க. ஏன்னா இப்போ அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து சம்வேர் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாப் மார்க்கெட் போகும்போது ஜாப் ஹண்டிங்காக இது யூஸ் பண்ணி இது பண்ணதான் டேட்டா பிரிக்ஸ் இப்படிதான்ப்பா இருக்கும். ஏன்னா இது கிளஸ்டர் செட்டப்ல எப்படி டேட்டா உட்காரும், அதுல எப்படி போய் டேட்டா வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு டேட்டா பிரிக்ஸ்ங்கிறது ஸ்பார்க் சீக்கியல் வச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு சீக்கியல் தெரியும், அது ஸ்பார்க் கூட வச்சு எப்படி உங்களுக்கு எவால்வ் பண்ணிப்பீங்க, எப்படி வந்து கொரி ரன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு ஓரல் ஃப்ரேம் ஒர்க் தான், ஒரு ஃபண்டமெண்டலா உங்களுக்கு. இதுக்கு ரொம்ப உங்களுக்கு டீப் அண்ட் டைவ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், அதுல போய் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஏடபிள்யூஎஸ்ல உள்ளது வந்து அதுவும் வந்து S3 வந்து ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். ஏன்னா நம்ம போய் பைப்லைன் கிரியேட் பண்ண போறதில்ல. ஆனா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிட்டு போறது. இதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டா பிரிக்ஸோட நாலேஜ் பேக்எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும், எப்படி கிளஸ்டர் செட்டப் இருக்கும், எப்படி நோடுல போய் உட்காரும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்காக இது ஒரு 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 3 ஸ்டெப்ஸ் இதுல இருக்கும், 3 லெசன்ஸ் இருக்கும். அதை பத்தி சொல்றது தான் நெக்ஸ்ட். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறதே உங்களுக்கு என்கேஜ் பண்ணணும், உங்களோட கொஸ்டினை வந்து என்கேஜ் பண்ணுங்கிறது தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இதுல வந்து என்னென்ன டூல்லாம் எல்லாமே எடுத்துட்டேன்னா ஓகே. என்னென்ன டூல் வந்து இதுல டெக்னாலஜிலாம் கவர் ஆகுதுன்னா மைஸ்கியல் ஏன் சொல்றேன்னா சீக்கியல்ல மைஸ்கியல் வழியா ஒரு ஆர்டிபிஎம்எஸ், ஏதாவது ஒரு ஆர்டிபிஎம்எஸ் வச்சு ஒரு சீக்கியல் சொல்லி தரணும் இல்லைங்களா. அதுல நான் சொல்லி கொடுக்குற மைஸ்கியல் இது வந்து மைஸ்கியல். அது வந்து டிபிவிஆர் ஏன் இதுக்கு வருதுன்னா, ஒரு கம்பெனி வந்து ஜஸ்ட் மைஸ்கியல் வச்சு ரன் பண்ணாது, அது வேரியஸ் டேட்டாபேஸோட இது பண்றதுனால டேட்டாபேஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்கு, அதான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது டிபிஆர் மட்டும் இருக்கலாம், டிபிஆர் மாதிரி நிறைய டேட்டா மேனேஜர் இருக்கு. நான் வந்து ஒன் ஆஃப் த இது வந்து டிபிஆர் வச்சு சொல்றோம். அடுத்து பைத்தான் வந்து அதுக்கு வந்து அனகொண்டா வழியா, அனகொண்டா வந்து நீங்க பார்க்கலாம். அனகொண்டா ஒரு கான்செப்ட் அந்த அது அது டூல்ஸ்ல கேட்டிருப்பாங்க. இன்டர்வியூல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது ஜூபிட்டர் நோட் புக் உங்களுக்கு தெரிஞ்சாவே உங்களுக்கு நிறைய எப்படி பைப்லைன்லாம் வந்துடும், எப்படி இம்போர்ட் பண்றது எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால ஜூபிட்டர் நோட் புக்கு. அதுக்குள்ளார பாண்டாஸ் அதெல்லாம் ஒரு மாடல்ஸ், நம்பை, மேட்பிளாட்லிப், சீபான், பவர் பிஐ, டேப்லூ, சாரி ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டூல்ஸ்லாம் கவர் ஆகுது. கிட்டத்தட்ட டூ ஒரு 10-12 டூல்ஸ் 13 டூல்ஸ் கிட்ட வந்துருது உங்களுக்கு. இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும், அதோட டெக்னாலஜி உங்களுக்கு கவர் ஆயிடும். இது அணில இதுல மென்ஷன் பண்ணாது ஹிட்டப் ஒரு ஐடி, ஏதாவது ஒரு ஐடி அதையும் வந்து இதுல சொல்லுவோம். அந்த ஐடி வழியா என்ன பண்ணலாம் அது வரையும். அதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் சீக்வல், அதாவது என்ன சொல்லுவாங்க, கமாண்ட் ஓவர் சீக்கியல், பிளாக் ஸ்கிரீன்ல எப்படி சீக்கியல் இருக்கும், அதுவும் எப்படி எப்படி அதுக்குள்ளார சீக்கியல் கூட பேசிக்கிறது, அங்க எப்படி கொரி ரன் பண்ணுவாங்க, இதெல்லாம் அதை மென்ஷன் பண்ணல. அதுவும் இதுல இருக்கும், கவர் ஆகும். அதுவும் சொல்ல ஹிட்டப் பிளஸ் ஒரு ஏதாவது ஒரு ஐடி அதாவது எனி விபியா இருக்கலாம், விஷுவல் இன்டெலிஜா இருக்கலாம், எனி ஐடியை வச்சு உங்களுக்கு ஒரு பைப்லைன் எப்படி இருக்குங்கிறது அதுவும் சொல்லுவோம். இதெல்லாம் ரியல் டைம்ல யூஸ் பண்றதுனால எதெல்லாம் உங்களுக்கு மேஜரா இருக்கோ அதெல்லாம் கவர் பண்றோம். உங்களுக்கு ஸ்கில் இதுல இருந்து நீங்க கத்துட்டு போற ஸ்கில் என்ன இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் கான்செப்ட் முக்கியம். ஏன்னா டேட்டாவுக்கு டேட்டா கான்செப்ட் முக்கியம், டேட்டா அனலிஸ்ட் ரொம்ப முக்கியம், டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு டேட்டா அனலிஸ்ட் கான்செப்ட் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் சார்ட்டு, எப்படி அந்த சார்ட்லாம் யூஸ் பண்ணும், எப்படி பவர் பிஐக்குள்ளார அதெல்லாம் அந்த இது எப்படி யூஸ் பண்ணும், அதான் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மூலமா ஃபைனலா டேட்டா விஷுவலைசேஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு இந்த இதுல வந்து கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்னன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படி இல்லாம அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி வந்து ஷோகேசிங் பண்ணும், உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி ரெஸ்யூமேல ஷோகேசிங் பண்ணும், எப்படி வந்து ஆர்கானிக்கா உங்களோட ரெஸ்யூமே மாற்றணும், லிங்க்டன்ல வந்து எப்படி ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் பண்ணும், ஒரு நாக்குரி மற்ற ஜாப் போர்ட்டல்லாம் இருக்குன்னா எப்படி அது வந்து ஆர்கானிக்கா வருது, எந்த அல்காரிதம் வச்சு அதெல்லாம் பண்றாங்க, ஏன்லாம் அது வந்து உங்களோட செல்ஃப் பிராண்ட் எப்படி பண்றது, இது பத்தி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், அப்புறம் மார்க் இன்டர்வியூ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஒய் டேட்டா ப்ரொஃபஷனல் இம்பார்ட்டன்ட், இதான் வந்து கன்க்ளூஷனுக்கு வரேன். ஏன் இம்பார்ட்டன்ட் இது கேட்டது தான். இதுல இருந்து என்னென்னலாம் இருக்குன்னா, ஜாப் டிமாண்ட் இருக்கு, நிறைய ஜாப் டிமாண்ட். இப்போ ஒன்றும் கிடையாது, 2030 வரைக்குமே இருக்கு. இதுல நெட்ல கோத்ரோ பண்ணி பாருங்க, எவ்வளோ ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால ஜாப் டிமாண்ட் இருக்கு. ஹை சேலரி,
சேலரி எடுத்தோன்னே நல்ல சேலரி குடுக்குறாங்க. 6, 7 அப்படின்னு நல்ல சேலரி குடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் த கம்பெனி. நான் வந்து ஜஸ்ட் 6ன்னு ஓவரால் எல்லா நாக்குரியிலேருந்து பார்த்து எல்லா இதுலயும் பார்த்து நான் 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய பெரிய நல்ல டேட்டாவை டீல் பண்ற பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் பார்த்தா இன்னும் நிறைய சேலரியே குடுக்குறாங்க. நான் மினிமம் சேலரி தான் போட்டிருக்கேன். டேட்டா வந்து எவ்ரிவேர் டேட்டா இல்லாம எதுவுமே இல்ல. நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் செக்டரா எடுத்துங்க, பேங்கா எடுத்துங்க, எல்லா செக்டார்லயும் டேட்டா இருக்கு. அதனால டேட்டாவோட இது வந்து ம், அதான் சொல்றேனே, டேட்டா வந்து கன்சிடர்ட் அஸ் ஏ நியூ ஆயில் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து டேட்டாவோட எக்கனாமிக் growth அப்படிதான். அதனால டேட்டா வச்சு எவ்வளோ பிசினஸ் ரன் ஆக போகுது, இந்த ஃபியூச்சர் எப்படி ஆக போகுதுன்னு உங்களுக்கு நீங்களே நிறைய மேகசின்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாருங்க. இது வந்து டேட்டா வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கு. அப்புறம் இது வந்து ஒன்லி டேட்டா அனலிஸ்ட் ஜாப் மட்டும் கிடையாது. அதை டிபெண்ட் பண்ணி ஃபேப்ரிகேட்டடா நிறைய ஜாப் இருக்கு. இதை டிபெண்ட் பண்ணி, அதனால மல்டிபிள் ஜாப் ரோல். நீங்க அனாலிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, பிசினஸ் அனாலிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, டேட்டா அனலிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, வேரியஸ் அனாலிஸ்ட்னு போட்டிருப்பாங்க. அதனால மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிகாம் படிச்சிருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து வேரியஸ் ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. வேரியஸ் இது இருக்காங்க. எல்லாருமே தேவைப்படுறாங்க இப்போ டேட்டாவுக்கு. ஏன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சப்ளையர் கம்பெனி இருந்ததுன்னா அவங்க பிசிக்ஸ் கான்செப்ட் இருந்ததுன்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் எடுத்துப்பாங்க. பிகாம் அது ஃபினான்ஷியல் செக்டரா இருந்ததுன்னா பிகாம் படிச்சிருக்காங்கன்னா எல்லாருமே தேவைப்படுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லாருமே தேவைப்படுறாங்க. பேங்கிங், உங்களுக்கு வந்து எப்படி இன்டர்வியூ கிராக் பண்றீங்க, எப்படி ப்ரொஃபஷனலா அந்த இதை பண்றீங்களோ அதை பொறுத்தான். இது வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த ஐடியா இருக்கணும், இந்த இதா இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர், நான் ஐடி, ஐடியில் இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்ல ஜாப் சேலரி கிடைக்கல, ஹைக் கிடைக்கல, நீங்க அங்க வந்து ஒரு லோ சேலரியில இருக்கீங்க, யூ வாண்ட் டு பிகம் ஹை சேலரி, அத மாதிரி சினாரியோ. அடுத்த டேட்டா ஜாப் வந்து இதுல வந்து பயமா இருக்கு, இந்த ஜாப்ல இருக்கேன், எனக்கு வந்து பயமா இருக்கு, இன்னும் வந்து ஜாப் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற போதுலாம் இதுல டிமாண்டா இருக்கலாம். இது சைமல்டேனியஸா இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதும் உங்களை ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாதான் நீங்க வந்து ஐடியில் சஸ்டைன் பண்ண முடியும். இல்லை நான் வந்து வேற ஏதோ ஜாப்ல இருக்கேன், ஐடிக்குள்ளார வரணும்னாலும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் வந்து இதுல ஒரு growth இருக்கானா கண்டிப்பா ஒரு 10 இயர்ஸ்க்கு தேர் இஸ் நோ டவுட், கண்டிப்பா growth இருக்கு. உங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர்லயே நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்களே எடுத்து வச்சிருவீங்க. நம்ம சொல்லவே கொடுக்க வேணாம். அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னோக்கி நீங்க போயிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு growth, இன்டர்னலாவும் growth இருக்கு, வேர்ல்டு லெவல்லையும் growth இருக்கு, இந்தியா லெவல்லையும் growth இருக்கு, ஜாப் மார்க்கெட்டும் நல்லா இருக்கு. அதனாலதான் அது வந்து ரேபிட் growthன்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் நான் வந்து என்னோட க்ளோசிங் ரிமார்க்ஸா நான் என்னோட பர்செப்ஷன்லேருந்து நான் சொல்றது. நான் வந்து நான் என்னோட இதுலேருந்து நாங்க நாங்க வித் மீன்ஸ் தமிழ் பூமி, நாங்க வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கல. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியாலிட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். உங்கள்கிட்ட உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்ன ரியாலிட்டிக்கு தேவையோ அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி விடுறது கிடையாது. அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று வந்து அதே மாதிரி ஒரு அனாலிஸ்டா ஒரு ட்ரெயின் பண்ணல ஒரு ப்ராப்ளம் சால்வரா நீங்க கம்பெனிக்குள்ளார போய் உட்காந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டேட்டாவை எடுத்து வச்சுட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு இது பண்ணும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட், உங்களுக்கு ப்ராஜெக்ட், கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பண்ற மாதிரி உங்களுக்கு நிறைய காகல் டேட்டா செட்டை வச்சு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கான எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதனால தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னோட வந்து சும்மா ஒரு டெமோவுக்காக ஒரு காமிக்கப்பட்ட ஒரு ஸ்லைடு தான். இன்னும் டீப் இன் டைவ்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நிறைய பேசலாம். இதுக்குன்னு ஒரு சிலம்பஸ் இருக்கு, நிறைய பேசலாம். இதை பத்தி பேசுறாதான். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஸ்டேஜ் வந்து ஃபார் யுவர்ஸ். நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணாலும் நான் டேக்கிள் பண்ண தயாரா இருக்கேன். நோ ப்ராப்ளம். நான் வந்து இல்லை இதை சேஞ்ச் பண்ணிக்கணும், இது பண்ணலாம், இது சொல்றது ராங் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அக்ரி வித் யூ. நான் வந்து எதுவானாலும் உங்களோட கொஸ்டினை டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது என்னோட சாட் பாக்ஸ்ல 3 கொஸ்டின் போட்டிருக்காங்க மேடம். நான் கேளுங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சிடுறேன். இதுல ஓகே. வந்து கார்த்திக்கோட கொஸ்டின் வந்து பவர் பிஐ டேப்லூ எது ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஒன். அடுத்து ஐஃபோன் அவங்க வந்து இந்த இதுல ப்ராசஸ் ட்ரெயினி இடிஎல் ப்ராசஸ் இன்வால்வ்டு ஹியர் அது கேட்டிருக்காங்க. அமுதா கணேசன் கேட்டது என்னன்னா ஸ்னோஃப்ளேக் இன்ஃபர்மேட்டிக்கா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இந்த 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண உடனே கீழே உள்ள கொஸ்டின்ஸ் ஒருத்தர் பேங்க் எம்ப்ளாய் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. 42 இயர்ஸ்க்கு வந்து ஒர்க் 42 இயர்ஸ் ஓல்டு, நான் ஐடி பேக்ரவுண்டு. இந்த ஏஜ் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி என்னால இந்த டேட்டா கேரியருக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. இதுதான் இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. மொத்தமாவே நான் உங்களுக்கு சாட்ல வந்து போட்டேன். அதை அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் பீப்புள் 1 to 1 they will ask you. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. ஹாய் கார்த்திக், உங்களோடது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். மோஸ்ட் வாண்டட் ஒன் எய்தர் பவர் பிஐ டேப்லூ.
பவர் பிஐ தான் வந்து 95% 5% வந்து தான் டேப்லோ இருக்கு. ஏன் அதுவும் இருக்குன்னா அதையும் சொல்றேன். இப்போ வந்து காஸ்ட் ஒன்று இருக்கு. பிரைசிங் வந்து ரொம்ப முக்கியமானது. கம்பெனியில் வந்து காஸ்ட் கட்டிங்னு ஒன்று பார்ப்பாங்க. அது ஒன்று. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, லோ லெவல் ஒரு பர்டிகுலர் டேட்டாவுக்கு மேலே, ஒரு வால்யூமுக்கு மேலே இருந்தால் பவர் பிஐ வந்து இதாகாது, இந்த டேப்லோ பண்ண முடியும். அதுவும் அதுவும் ஒரு லிமிடேஷன் தான். அதுக்காக வந்து போவாங்க. இன்னொன்று வந்து இது வந்து பார்ட்னர்ஷிப் சைன் அவுட் தான். பார்ட்னர்ஷிப்போட சைனிங்கில் தான் நடக்கும். இந்த கம்பெனி இது யூஸ் பண்ணுது, இந்த கம்பெனி இது யூஸ் பண்ண 95% தான் பவர் பிஐ தான் இருக்கு. டேப்லோ வந்து அது பார்ட்னர்ஷிப்ல இருந்து தான் அந்த டேப்லோ வச்சிருப்பாங்க அவங்க. ஆனா அது வந்து எக்ஸ்பென்சிவ். ரொம்ப அது எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால, ஏன்னா ஒருத்தவங்க கிடையாது. ஒருத்தவங்க கிடையாது. நிறைய பேர் இதுல இந்த ரிப்போர்ட்டிங் பண்றதுல நிறைய பேருக்கு இது கொடுக்கணும். அப்ப அதை பேஸ்ட் ஆன் தட் எவ்வளவு பில்லிங் ஆகும் அதெல்லாம் பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால வைடா யூஸ் பண்றது வந்து பவர் பிஐ. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே நாங்கள் கவர் பண்ணுறோம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இடிஎல் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இடிஎல் ப்ராசஸ்ங்கிறது இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். நம்ம S3லேருந்தோ ஒரு டேட்டா லேக்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். லோடிங் வந்து நம்மளோட தான் இருக்காது. இது மூணும் பண்ணாதான். அதாவது இடிஎலோட ஏன்னா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஐஃபோன்னு ஒன்று போட்டிருக்காங்களா, அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இருந்தாலும் நான் AWS க்ளூன்னு கொடுத்துருப்பேன். அது இடிஎல் பற்றி பேசுகிறதா. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அதில் லோடிங் வந்து உங்களோட போர்ஷனாக இருக்காது. ஏன்னா வந்து அது வந்து அடுத்தவங்க அதுக்கு ஒரு பைப்லைனில் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் மூவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே. இப்போ வந்து இடிஎல் சொல்கிறேன். இடிஎல்ங்கிறது E ஃபார் எக்ஸ்ட்ராக்ட், T ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், L ஃபார் லோடிங். இதுல வந்து எந்த இதெல்லாம் ET 2 தான் வரும். லோடிங் வந்து இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஒரு பர்டிகுலர் இதுல வச்சிருவீங்க, டேஷ்போர்டு வச்சிருவீங்க. நீங்க வேணா இதுல வேணா சொல்லிக்கலாம். அதுதான் போஸ்ட் ப்ராசஸிங்கோட நிறுத்திட்டோம். இங்க வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு S3லயோ ஒரு ஒரு டேட்டாபேஸ்லயோ இருக்கிறதா எக்ஸ்ட்ராக்ட்னு பேரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்வியஸா நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லையா, வேரியஸ் இது மாத்திரம் இல்லையா, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா டேட்டாவையும் நம்ம பிசினஸ்க்கான தேவையானதா மாத்துறது தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். லோடிங் வந்து பேஸ்ட் ஆன் த கம்பெனி, பேஸ்ட் ஆன் மாறுபடும். அது உங்களோட ஒர்க்கா இருக்காது. 99% வந்து டேட்டா அனலிஸ்டோட ஒர்க்கா இருக்காது லோடிங். அப்புறம் வந்து ஸ்னோஃப்ளேக், இன்ஃபர்மேட்டிகா, எக்ஸ்பிளைன். இன்ஃபர்மேட்டிகா வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, அது யூஸ் பண்றது இல்ல. இன்ஃபர்மேட்டிகா வந்து அதுவும் ஒரு ETL ப்ராசஸ்க்கான உள்ளதான். இன்ஃபர்மேட்டிகா பத்தி ரொம்ப எனக்கு தெரியாது. ஸ்னோஃப்ளேக் சொல்றேன். ஸ்னோஃப்ளேக் வந்து என்னன்னா, ஸ்னோஃப்ளேக் சர்டிஃபைடுங்கிறதுனால அதை பத்தி சொல்லணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு S3ல டேட்டா இருக்கு, ஒரு டேட்டா லேக் இருக்கு. இது வந்து ஸ்னோஃப்ளேக் ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இதோட ஆர்கிடெக்சர்னா, இதுல வந்து உள்ள வந்து டேட்டா வந்து மைக்ரோ பார்ட்டிஷனிங்னு ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜி வந்து இது ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் இருக்கிறதுனால இது வந்து டேட்டா வந்து ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படிங்கிறதுக்குள்ளார வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னொன்று வந்து இது கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ்ங்கிற போது இது ஒரு கிளவுடை பேஸ் பண்ணி தான், ஒரு AWS கூடயோ பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ஏதாவது ஒரு இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டோரேஜ், அது எந்த நான் வந்து எந்த மென்ஷன் பண்ணல, எனி கிளவுடா இருக்கலாம். இது ஒரு கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே. இதுல வந்து SQL தெரிஞ்சா போதும், ஸ்னோஃப்ளேக்கை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சேம் SQL தான். இதுல வந்து என்னன்னா ஒரே ஒரு இது வந்து ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம நார்மலா SQL எல்லாம் ஸ்டேஜ் கிரியேட் பண்ண மாட்டோம். இதுல ஒரு ஸ்டேஜ், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா அந்த ஸ்னோஃப்ளேக்ல உள்ள டேட்டா கூட பேசணும். இதான் ஸ்னோஃப்ளேக். இது கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ். ஈக்குவல் SQL உள்ள நாலேஜ் தெரிஞ்சா போதும், இது ஓகே, இதாயிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த சார்ட்ல உள்ள கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். வேற ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி முடிஞ்சிச்சுல, வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? அதான் ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, நான் 42 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், எனக்கு வந்து ஓகே. வில் யூ பேங்க் ஷேர் திஸ் எம்ப்ளாயி. பிரசன்டேஷன் ஓகே. அது ஷேர் பண்றோம். வில் யூ அப்டேட் த வீடியோ யூடியூப் பிரசன்டேஷன்? ஓகே. ஓகே, ஷூர். வில் ரெக்கார்டிங் த செஷன் டு பி ஷேர்டு? எஸ், யூடியூப்ல அதெல்லாம் தமிழ் பூமி அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவங்க சுந்தர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரிமோட் ஜாப்ஸ். எஸ், ரிமோட் ஜாப்ஸ் கண்டிப்பா இருக்கு. நான் வந்து டேட்டா அனலிஸ்டா 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணது ஃபுல்லாமே ரிமோட் ஜாப்ஸ் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இருக்கு. நீங்க வந்து வேற வேரியஸ் கம்பெனிஸ்ல போய் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராஜெக்ட் இது இருக்கு. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே அவங்களே போட்டிருப்பாங்க. இது வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்னா, இது கம்பெனி டு கம்பெனி, சில கம்பெனி மாறும், ஹைப்ரிட் மோடுக்கு வரணுங்க. ஆனா இதுல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நம்ம தான் அதை சூஸ் பண்ணிக்கணும். ரிமோட்ல இருக்கு, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பாங்களா ரிமோட் ஆப்ஷன், அதெல்லாம் பண்ணணும். ஆனா நிறைய இருக்கு. நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாவே ரிமோட் ஒர்க் தான், US ப்ராஜெக்ட் பண்ணேன். ஓகே. அடுத்தது வந்து லோக்கல் ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு பெங்களூர் கம்பெனிக்கு ஒரு US ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்கேன். அப்புறம் do you have any suggestion road map study material without getting confused with too many resources available online? எஸ். கண்டிப்பா வந்து ஸ்டடி மெட்டீரியல் டு ரோடு மேப்பு அதெல்லாம் வந்து என்ன நான் சஜஷன் பண்ணுவேன்னா,
ஃபர்ஸ்ட் சீக்வல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சீக்வல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நீங்க நார்மலா வந்து எந்த ரோட் மேப் இப்போ நீங்க நான் ஒரு ஒரு இதோ எதையுமே நான் வந்து இப்போ ஆன்லைன்ல உள்ளதோ ஏதோ சஜஷன் பண்ணனா நீங்க சீக்வல்னு அந்த அதுக்குள்ளாரே போய் நீங்க படிக்கலாம். அதோட வெப்சைட்லயே போய் படிக்கலாம். பைத்தான்னா பைத்தான் வெப்சைட்ல போய் படிக்கலாம். என்னன்னா நிறைய இருக்கும். எல்லாம் கடல் மாதிரி பைத்தானோ சீக்வலும் கடல் மாதிரி. என்ன ப்ரொஃபஷனலுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனி ப்ரொஃபஷனல் சொல்லிக் கொடுக்குறவங்கள்ட்ட நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா அதான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் படிச்சீங்கன்னா படிச்சுட்டே தான் இருக்க வேண்டியதான். ஸ்டடி மெட்டீரியலுக்கு வந்து தேர் இஸ் நோ லிமிட். இன்னமும் படிச்சுட்டே இருக்கலாம். அது மாதிரி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். கன்ஃபியூஸ்னா கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பரா ஒரு கைடு இல்லாமல் படிக்கும்போது கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஓன் செல்ஃபா படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டான பாத்வேங்கிறது எதையுமே நான் சஜஷன் பண்ணல. இந்த யூடியூப் அந்த இது அதெல்லாம் நான் பண்ண விரும்பல. ஆம், ஒரு நான் எனி பெட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனர்கிட்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். You are saying 2023 2030 saturation point of the data 20 not only saturation point னு சொல்லவில்லை. நாம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அடுத்து 2040 எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் தான் நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஐ எம் நாட் ஏ ஜோசியம் பார்க்குறவங்களோ எதுவும் கிடையாது. சேச்சுரேஷன் பாயிண்ட்லாம் சொல்லவே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்தது அடிச்சிக்க முடியாதுப்பா அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துலேயே நம்ம வந்து வேற ஒரு லெவலாக ஆயிடுவோம். நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் ஒரு 2 வருஷம் இருந்தாவே நீங்க அடுத்த லெவலாக ஆயிடுவீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா டேட்டாவோட ஒர்த் வந்து 2030 வரைக்கும் தேர் இஸ் நோ டவுட் ஒர்க் ஓப்பனிங் இருந்துட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் பாயிண்டா என்னன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது என்னால சொல்ல முடியாது. நீங்க வந்து அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். அது எப்படி மாறும் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா அது வேற ஒன்று ஆயிடும். இப்போ நீங்க வந்து டேட்டா அனலிஸ்ட் 2 வருஷம் நீங்க பண்ணாவே ஒன்று சீனியர் டேட்டா அனலிஸ்ட் ஆவீங்க. உங்களே வந்து உங்களோட அறிவு வந்து உங்களுக்கு வந்து வேற ஒன்று காமிக்கும். எம்எல் இன்ஜினியர் ஆவீங்க, எல்லாம் ஏஐ இன்ஜினியரா உட்காந்துருப்பீங்க. அடுத்தது ஃபியூச்சர் ஏஐன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்குள்ளார போக முயற்சி பண்ணுவீங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு போவீங்க. ஏதோ ஒன்றுத்துக்கு போவீங்க. அது வந்து உங்களை வந்து காலம் உங்களை கொண்டு போயிடும். ஆனா இது இருக்கும். இதோட நாலேஜ் அதுக்கு வேணும். இப்போ பைத்தான் இருக்கு இல்லைங்களா, பைத்தான்ல இதே ஃப்ரேம் ஒர்க் நீங்க போட்டு பாருங்க. ஏஐ இன்ஜினியருக்கு என்னென்ன தேவைன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபியூச்சர் ஏஐ இருக்குன்னு நினைச்சீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் 2 இதை ஆட் பண்ணிக்கணும். என்னன்னா பைடார்ச் ஒன்று டென்சார் ஃப்ளோ ரெண்டுத்தையும் படிச்சிட்டீங்கன்னா இதே டூலு 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ஏஐ இன்ஜினியர். இது எல்லாமே படிக்கிறீங்க. சீக்வல் எல்லாமே படிச்சுட்டு வந்துடுறீங்க. இன்னும் 2 டூல் எக்ஸ்ட்ரானா பைடார்ச் அண்ட் டென்சார் ஃப்ளோ. அப்புறம் என்எல்பின்னு ஒன்று சொல்லுவாங்க. நியூட்ரல் அந்த லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. இது படிச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பிகமே ஏஐ இன்ஜினியர் ஆயிடலாம். அதனால அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த உங்களோட நாலேஜ் அதை மாதிரியே ஆத்திக்கும். அதனால சேச்சுரேஷன் பாயிண்ட்லாம் ஐ நாட் ஏ ப்ரெடிக்ட் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஐ வில் டேக் கேர் ஆஃப் டேட்டா அண்ட் டெவாப்ஸ் ரைட். ஏஐ வந்து டேட்டா இல்லாமல் ஏஐயே கிடையாதுங்க. நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா நான் வந்து டெவாப்ஸை பற்றிலாம் பேச விரும்பல. அது வந்து அது ஐ எம் நாட் ஏ ரைட் பர்சன். அதெல்லாம் பற்றி சொல்ல விரும்புகிறேன். நான் டேட்டாவை பற்றி சொல்கிறேன். ஏஐ வந்து நான் டேட்டாவை பற்றி டேட்டா ப்ரொஃபஷனலை பற்றி பேசுகிறேன். அதை மட்டும் சொல்கிறேன். ஏஐ வில் டேக் கேர் ஆஃப் டேட்டானா அதுக்கு சொல்கிறேன். டேட்டாவை போய் மாடல் பில்ட் பண்ணி தான் ஏஐ ரன் ஆகுது அங்கே. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் ஜார்ஜிபிடி இருக்குன்னு வச்சுங்களேன். ஜார்ஜிபிடி வந்து ஒரு ஏஐ. அதுக்குள்ளார நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து நிறைய அல்காரிதம் இருக்குது. இப்போ கேட்டகரிக்கல் அல்காரிதமாக ரெயின் ஃபாரஸ்ட் அல்காரிதம், நிறைய அல்காரிதம், எஸ்விஜி பூஸ்ட் அல்காரிதம், லீனியர் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நிறைய அல்காரிதம் இருக்குது. அதை வச்சு டேட்டாவை வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் இன்ஜினியரிங்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் இடிஏ பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சர் இன்ஜினியரிங், அப்போலாம் எம்எல் இன்ஜினியரிங் பற்றி கான்செப்டை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஏஐ வரும். அதனால டேட்டா இல்லாமல் ஏஐயே கிடையாது. ஏஐ வந்து டேட்டா டீல் பண்ண, டேட்டா தான் ஏஐ டீல் பண்ண போகுது. அதனால இப்போ ஒரு ஃபிகர் கொடுக்கணும்னா அதுக்கு டேட்டா கொடுத்தா தானே அங்கே ஏஐ உருவாகும். இந்த டேட்டா இந்த இதுக்கு போ அப்படின்னு கொடுத்தா தானே வரும். அதனால ஏஐ வந்து டேட்டாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏஐ வில் நாட் டேக் கேர். ஏஐ வந்து டேட்டாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால அது ஒரு ஏஐ வர்றதுனால டேட்டா ப்ரொஃபஷனல் பயப்பட வேண்டியதில்லை. நான் அதை பற்றி டெவாப்ஸ் அதெல்லாம் பற்றி பேச விரும்பல. டேட்டா ப்ரொஃபஷனல் வந்து நோ ஒரி. டஸ் தமிழ் பூமி ஹேவ் டிஏ ஹோஸ்ட் வித் ப்ராஜெக்ட்? எஸ், தமிழ் பூமி இருக்குது, டேட்டா அனலிஸ்ட் இருக்குது. நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைனில் 3 month கோர்ஸு தமிழில் எடுக்கிறேன். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் 2 hours எடுக்கிறோம். நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சுந்தர்ஜிட்ட கால் பண்ணி கேட்டுங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் கேரியர் பாத் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட்? அதான் கேரியர் பாத்துங்கிற சென்ஸ் ஆஃப் நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஒரு ஃப்ரெஷரா சாந்தினி, நீங்கள் என்ன உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஃப்ரெஷரா? ஓகே,
ஒரு 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 எக்ஸாம்பிள் அவங்க பேசல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டேட்டா அனலிஸ்ட் அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்காங்கங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து போறேன். ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்டா இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் உங்களுக்கு கிடைக்காது. சீனியர் டேட்டா அனலிஸ்ட்டா போறதா, டேட்டா இன்ஜினியரிங்கா போலாம். டேட்டாக்குள்ளாரயே நெறைய ஒர்க் இருக்கு. அடுத்து டேட்டா அ சயின்ஸ்க்கு நீங்க போலாம். எம்எல் இன்ஜினியருக்கு போலாம். ஏஐ இன்ஜினியருக்கு போலாம். இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து நீங்க எது இருக்கணும். நெறைய இருக்கு. கேரியர் பாத் அடுத்தடுத்து நெறையாவே இருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு நீட் இது என்னங்கச்சி போட்டிருக்காங்க? ஐ ஹேவ் 2 பாயிண்ட் அனிஷ். அனீஷோடது வந்து அவருக்கு ஆன்சர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஐ ஹவ் 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் ஐ ஓகே. வாண்ட் டு ஸ்விட்ச், நான் வந்து ஆப்டிடியூட், நான் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்விட்ச் ஆகணும்னா ஆப்டிடியூட் ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணணுமா அப்படின்னு போட்டிருந்தாரு. தினேஷ் வந்து ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போதும், ஆப்டிடியூட்லாம் கிளியர் பண்ண வேணாம்னு அவர் அதில் ரிப்ளை பண்ணியிருக்காரு. உங்களோட ஓகே. வியூ? ஓகே. இது வந்து நீங்க படிக்கிறது வந்து ப்ரொஃபஷனலா தான் படிக்கிறீங்க. அதாவது ஒரு நார்மலா ஒரு ஃப்ரெஷரா போனா ஒரு ஐடி கம்பெனில வந்து ஆப்டிட்யூட் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல ஆப்டிட்யூட் எக்ஸாம்லாம் வைப்பாங்கன்னா, நீங்க வந்து அந்த எலிஜிபிள் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது அந்த நாலேஜ் இருக்கா? அனாலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கா? அனாலிசிஸ் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இங்க நீங்க என்ன பண்ணா ஹிடப்ல கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் மாதிரி காகில் டேட்டா செட், காகில்னு ஒரு டேட்டா செட் இருக்கு. அது ஃப்ரீ டேட்டா செட் தான். நீங்க அதுல இருந்து எடுத்து வச்சு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் மாதிரி ஹிடப்ல வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் லிங்கை நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணாவே அதோட ம், அது இது மாதிரி வேரியஸ் டேஷ்போர்டு, அதோட அந்த டேஷ்போர்டோட கேபிஐ எல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதோட சேல்ஸ் ரெவன்யூ அது என்னென்ன இம்பாக்ட் கொடுக்குது அந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு கரெக்டாக நீங்கள் அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கும் போது அந்த ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் பற்றியே வரவே வராது. இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் ஒரு ஃப்ரெஷராக வந்து உள்ள எதுவுமே இல்லாமல் போனீங்கன்னா அப்போ அவங்க ஆப்வியஸாக ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் அதெல்லாம் வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் போகும்போதே ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு ப்ரொஃபஷனலுக்கு போகும்போது அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அது வைக்கிறதுல அது பேஸ்ட் ஆன் அந்த 1 ஆர் 2 கம்பெனி வைக்கிறாங்களா என்னன்னு அது தெரியல. ஆனா மேக்ஸிமம் ஒரு ப்ரொஃபஷனலா போறவங்களுக்கு வைக்க மாட்டாங்க. ஈவன் நீங்க ஃப்ரெஷரா போய் இந்த இந்த இதெல்லாம் வந்து என்ஹான்சிங் பண்ணி காமிச்சிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகே. என்ன அது வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண தான், நீங்க எப்படி என்னன்னு பார்க்க தான் உங்களை வந்து உங்களை பண்ணி பார்க்க தான் அதுக்கு வைக்கிறாங்க அந்த எக்ஸாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வைக்க மாட்டாங்க. அதான் உங்களோட உங்களோட ஹெட்டப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட நாக்குரியும் நீங்க அதுல வந்து அந்த லிங்க்லாம் அதுல வந்து அதுல ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கும் நாக்குரியில. அதுல வந்து ஒரு ஹிட்டப்ல ஒரு ஃபைலை வச்சுட்டு ஒரு யூடியூப்ல வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். என்னென்ன கேபிஐ பத்தி பேசலாம். இதெல்லாம் வந்து உங்களை வந்து செல்ஃப் பிராண்ட் பண்ணிட்டு அங்க பண்ணும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிபட்டு போயிடும். ஓகே. ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க தெரியும். ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஃப்ரெஷர் ஆல்சோ யூ ஆர் ஏ ப்ரொஃபஷனலா மாறிடுவீங்க. ஐ எம் கரண்ட்லி டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் பட் ஐ எம் நாட் ஏ டேட்டா இன்ஜினியர். பட் சாரி, ஐ எம் நாட் ஏ சாரி ஐ எம் நாட் அவங்க வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் இல்லை. ஆனால் பட் நான் டேட்டா இன்ஜினியர் டெசிக்னேஷனாக, நான் டேட்டா இன்ஜினியர் என்னோட குவாலிஃபிகேஷன், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இல்லாமல் நான் பிளேஸ் ஆக முடியுமா? அதுக்கு தான் நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணீங்க. ஓகே. நீங்க டேட்டா இன்ஜினியருங்கும் போது டேட்டா அனலிஸ்ட்டை விட மோர் தென் தானே. நீங்க வந்து டேட்டா சயின்ஸுக்கு வந்து நீங்க வந்து இன்னும் வந்து இப்போ சப்போஸ் நீங்க டேட்டா சயின்ஸ்க்கு நீங்க அடுத்தது வந்து உங்களோட பாத்வே வந்து டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து டேட்டா சயின்ஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்எல் இன்ஜினியர் எடுத்தோன்னே டேட்டா சயின்ஸ்க்கு வந்து எடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்காக நான் சொல்ல விரும்பல. நான் வந்து டேட்டா சயின்ஸ் மாஸ்டர் டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கேன். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். டேட்டா இன்ஜினியரிங்கில் தான் இருக்கேன். என்ன இங்கே ப்ராப்ளம், நிறைய பிஹெச்டி படிச்சுட்டு நிறைய அதில் எம் இதெல்லாம் கேஸ் ஸ்டடிலாம் பண்ணி வச்சு நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும். நான் என்னோட இதுலேருந்து பர்செப்ஷன்லேருந்து நான் சொல்கிறேன். எம்எல் இன்ஜினியராக போகலாம். எம்எல் இன்ஜினியர் நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியர்லேருந்து எம்எல் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் வந்து நிறையா டேட்டா செட் எடுத்து வச்சுட்டு என்னென்ன அல்காரிதம் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த இந்த டேட்டா இருக்குது இப்படி இருக்குது, எப்படி ஃபியூச்சர் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும், எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்பு அதாவது ஒரு வேரியஸ் டேட்டா செட், ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா எடுத்துக்கணும், ஒரு லீனியர் டேட்டா எடுத்துக்கணும். இதில் நிறைய உள்ள இருக்கு விஷயம். அந்த எம்எல் இன்ஜினியருக்கான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி எம்எல் இன்ஜினியருக்கோ ஆர் ஏஐ இன்ஜினியருக்கோ நீங்கள் நல்லா ஏஐ இன்ஜினியர் ஃபியூச்சர் நல்லா இருக்கு. எம்எல் நீங்கள் டேட்டா சயின்ஸாக போனால் எம்எல் இன்ஜினியருக்கு போகலாம். இல்லை நான் வந்து ஃபியூச்சர் நல்லா அடுத்த ஸ்டெப் போனால் ஏஐ இன்ஜினியருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏஐ இன்ஜினியர்னா இன்னும் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா பைடார்ச், டென்சார் ஃப்ளோ, என்எல்பி இது மூணுத்தையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது நிறைய இதுலலாம் அதை பத்திலாம் நிறைய இதெல்லாம் இருக்கு. நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க, கூகுள்ல இருக்கு.
யூசிங் பவர் பிஐ எம்பெடட் கோட் நோ இல்லை அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக இருக்கும். டேஷ்போர்டு வந்து எம்பெடட் கோட் பேக் எண்டில் அவங்க எழுதியிருப்பாங்க, கோட் எழுதியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. பவர் பிஐயில் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு கால்குலேஷனுக்கு ஃபங்க்ஷன், இந்த இடத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், இந்த இடத்துக்கு இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணும். இயர் ஆன் இயர் சேஞ்ச், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இயர் ஆன் சேஞ்ச் இருக்குது. அப்போ இயர் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். இந்த இயர் கரண்ட் இயர் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயர் இருக்குது, கரண்ட் இயர் டேட்டா இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸாக ப்ரீவியஸ் இயர், இந்த கரண்ட் இயர் -1 தான் ப்ரீவியஸ் இயர். இதுதான் கால்குலேஷன். இதே மாதிரி கால்குலேஷன் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிடும். இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி பார்க்கணும், 2023 டேட்டா பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யும்? இந்த கரண்ட் இயர்லேருந்து -2 கரண்ட் இயர் டேட்டா இருக்கு இல்லையா, கரண்ட் இயர்னு வச்சுட்டு -2ன்னு போட்டிங்கன்னா 2023 டேட்டா வந்துடும். இதே மாதிரி உள்ள கால்குலேஷன், அதுக்கு எந்த ஃபங்க்ஷன் போய் எடுக்கணும், அதுக்கு இயர் ஆன் இயர் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன், இப்படி நிறைய இருக்கு. இந்த இதுதான் வந்து இது பண்றது. அதுல ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். எல்லாமே எழுதியிருப்பாங்க, வினாது எழுதியிருப்பாங்க, ப்ரீ டிஃபைன்டா எழுதியிருப்பாங்க. நீங்க யூசர் டிஃபைன் வந்து இது வந்து ஆப்ஷன் வந்து கம்மி தான். நீங்க ஜஸ்ட் சூஸ் பண்ண தான் போறீங்க. இதுக்கு இதுதான் சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாவே போதும். ஓகே, அடுத்தது வந்து ஐ ஹேவ் எ கூகுள் சர்டிஃபைட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல். வாட் தட் பி தட் எஸ், கண்டிப்பா சர்டிஃபைட் வந்து யூஸ்ஃபுல் தான். அதுல தேர் இஸ் நோ டவுட். ஆனா அந்த எப்படி அந்த கூகுள்லவே நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது அந்த சர்டிஃபிகேஷன்ல வந்து அந்த இது வேலிடேஷன் இருக்கான்னு பாத்துங்க. அந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு வந்து நீங்க வந்து ஷேர் பண்ண ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடியதா இருந்ததுன்னா அது வந்து ஒரு வெயிட்டா கருதுவாங்க. ஓகே, யூசிங் பவர் பிஐ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஓகே ஓகே, I am working in bank, 42 years old, non-IT background. Will a age factor will be considered as ஏஜ் ஃபேக்டர்லாம் கிடையாதுங்க. நீங்க இதுல வந்து ஏஜ் ஃபேக்டரோ, இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. எப்படி வந்து கிராக் பண்றீங்க, ப்ரீவியஸ் நாலேஜ். இப்போ பேங்க் டொமைன்ல இருக்கிறதுனால ஃபினான்சியல் செக்டாருக்கு நீங்க வரலாம். நிறைய ஃபினான்ஷியல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட்டா எப்படி இருக்கும், எப்படி வந்து நிறைய அதோட டொமைன் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு ஐடிக்குள்ளார வரதுக்கு டேட்டா இதை ஒரு 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 என்ட்ரி பாயிண்டா வச்சுட்டு அடுத்துக்காவது யூ பிகம் ஏ ப்ராடக்ட் மேனேஜர் ஆயிடலாம். ஏன்னா நீங்க வந்து உங்களோட நாலேஜை வச்சுட்டு ஒரு ஒரு உள்ள போறதுக்கான இதா வச்சுட்டு நீங்க நல்லா நீங்க பேசுனீங்கன்னா அவங்களாவே ப்ராடக்ட் மேனேஜருக்கு எடுத்துருவாங்க. உள்ள ப்ராடக்ட் மேனேஜர்னா என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டொமைன் நாலேஜை பத்தி நல்லா இருக்கிறவங்க தான் ப்ராடக்ட் மேனேஜர் பேச முடியும். மார்க்கெட்டிங்ல வந்து அனாலிஸ்டா இருக்காங்க, பிசினஸ் அனாலிஸ்டா இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த டூல்ஸ்லாம் ஒரு பிசினஸ் அனாலிஸ்டா போனாலும், ப்ராடக்ட் அனாலிஸ்டா போனாலும், இந்த நீங்க நெட்லயே போட்டு பாருங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டூல்லாம் நாலேஜ் அபவுட் திஸ் டூல் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் திஸ் டூல் இருக்கும். இந்த டூல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க வந்து பண்ணலாம். இது ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. எப்படி வந்து கிராக் பண்றீங்க, இன்டர்வியூ கிராக் பண்றீங்க, அதே மாதிரி தான். அதே மாதிரியே வந்து இவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிலாம் எண்டு கிடையாது. நீங்க பேஸ்ட் ஆன் தட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இது நீங்க இன்டர்வியூல எப்படி பேசுறீங்கிறத வச்சு சேலரி வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த கம்பெனி. Do you touch base with இது வந்து ஒன் ஆஃப் த டூல் தான். அட்ரெக்ஸ்ங்கிறது டிபிடி அந்த மாதிரி ஒன் ஆஃப் த டூல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஸ்னோஃப்ளேக் சொன்னோம் இல்லைங்களா, ஸ்னோஃப்ளேக் வந்து நீங்க வந்து நேரடியா நீங்க ஸ்னோஃப்ளேக் இல்லாம ஒரு டிபிடி அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்ன ஆல்ட்ரெக்ஸ்னு ஒரு டூல் இருக்கு. அதை நீங்க வந்து அது வழியா நீங்க வந்து பேசிக்கலாம். டிபிடி டூல் வழியாவும் நீங்க பண்ணிக்கலாம், ஸ்னோஃப்ளேக்ல நேரா பண்ணாம. இது ஒன் ஆஃப் த டூல் தான். இது ரொம்ப முக்கியம் கிடையாது. டூல்ஸ் வந்து கம்பெனி டு கம்பெனி மாறுபடும். இன்னைக்கு இந்த டூல் இது யூஸ் பண்றாங்கன்னா நாளைக்கு இது யூஸ் பண்றாங்க. கம்பெனிலே இன்னைக்கு டிபிடி யூஸ் பண்றாங்கன்னா தூக்கி போட்டு இன்னொரு டூல் யூஸ் பண்றாங்க. இது ஒன் ஆஃப் த டூல் தான். அதாவது டேட்டா கூட இது பண்றதுக்கான டூல் தான் இது. டிபிடி மாதிரி இது ஒரு டூல் தான். ஓகே, ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 3 years of Java experience, 8 years career gap. Will I be able to overcome this doing? கம்ப்ளீட்டா எஸ். கேரியர் பிரேக்லாம் ஒரு இதுவே கிடையாது. கேரியர் பிரேக் வந்து நீங்க வந்து இன்டர்வியூல எவ்வளவு கிராக் பண்றீங்கிறது தான் விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த டூரிங் த ஒரு ஏதோ படிக்க போறீங்க, ஒரு அடுத்தது சுவிட்ச் ஓவர் அப்புறம் இந்த டூரிங் த பீரியட்ல எங்கேயாவது வந்து பிஓசி கிடைக்குதா, ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைக்குதான்னு சைமல்டேனியஸா பண்ணிட்டு இந்த ஒரு 3 மாசம் படிக்கிறீங்க, ஒரு 4 மாசம் படிக்கிறீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி சைமல்டேனியஸா பண்ணுங்க. நிறைய கம்பெனில கேட்கறாங்க. அதாவது ஒரு கேரியர் பிரேக்னு சொல்லிட்டு நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு நீங்க இந்த ஒரு படிச்சுட்டு நீங்க பிகமே டேட்டா அனலிஸ்டா மாறலாம். இன்னொன்று வந்து ஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஜாவா வந்து பைத்தானை விட கொஞ்சம் கஷ்டமானது, பைத்தான் ரொம்ப ஈஸியானது. அப்போ நீங்கள் ஜாவாவே தெரிஞ்சிருக்கீங்கன்னா பைத்தான் வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் ஆல்ரெடி இருக்கு. அதனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அடாப்ட் ஆகிக்கலாம். ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஏன்னா ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணிடுவீங்க. அதனால ஒரு ப்ரொஃபஷனல் கைடோட நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் ஏ டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் டிஃபரெண்ட் பிட்வீன் ஏடபிள்யூஎஸ் விஎஸ்
இது எல்லாமே வந்து கிளவுட் தாங்க. நான் எதுக்குமே வந்து பிராண்ட் அம்பாசிடரோ எதுவும் கிடையாது. AWS, அஷ்யூர், கூகுள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் AWSல இருக்கிறதுனால நான் வந்து அ நான் AWS பத்தி தான் பேசுவேன். நான் AWS தான் எனக்கு முக்கியம்னு நான் பேசுவேன். ஏன்னா என்னோட பெர்செப்ஷன்ல இருந்து தான் நான் பேச முடியும். அதனால என்னோட கம்பெனில நான் ஒர்க் பண்ணது, நான் ப்ரீவியஸ் கம்பெனில எல்லாத்தையும் பத்தி பார்க்கும்போது AWS வந்து நான் ப்ரிஃபர் பண்றேன். அ இது பெட்டர், இது பண்ணல, இது கஷ்டம் அப்படிலாம் நான் சொல்லவே முடியல. அதை பத்தி எனக்கு தெரியாது. அஷ்யூரும் GCP பத்தி எனக்கு தெரியாது. எல்லாமே கிளவுட் தான். ஓகேங்களா? எனக்கு AWS பத்தி நீங்க இன்னும் மோர் கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு AWS தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே மேடம். There is தேங்க் யூ ஸோ மச். ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் ரன்னிங். ஓகே. நான் வந்து எல்லாரோட ஆன்சரும் சொல்லணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே சொல்லிட்டு போயிட்டேன். இதனில உங்களால ஏதாவது கேட்கலாம் இருந்தாலும் நீங்க மியூட் எடுத்துட்டு நீங்க கேட்கறதா இருந்தா கேட்கலாம். வேணா ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்க நம்மளோட வீக்லி மீட் குரூப்ல அட்ரஸ் பண்ணுங்க. என்னோட நம்பருக்கு நான் மேம்கிட்ட கேட்டுட்டு we will get back to you. ஏன்னா நம்ம இந்த டைம் we are crossing 1.5 months, half an hour மேல வந்துடுச்சு. If there are any questions, you just நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே சொல்லிட்டு போயிருப்பேன். ஏன்னா எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபாஸ்ட்டா சொல்லிட்டு நல்லா போயிருக்கேன். கரெக்டா தான் இருந்தது. ஃபாஸ்டாலாம் இல்ல. ஓகே. இதுல என்ன நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது. பட் Q&Aவும் இருக்கிறதுனால நீங்க அதை இது பண்றதுக்காக பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் குட்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலி. ஏன்னா நான் ஒரு என்ன சொல்றது, நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணுமே தெரியாம இது பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு இதாக தான் இருந்தது. ஹோப் பீப்புள் ஆல்சோ ஃபெல்ட் தி சேம். ஓகே. ஹலோ எஸ் சொல்லுங்க. மேம், கோவிந்தராஜ் மேம் என் பேரு. ஓகே சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் பிஐல வந்து ரிப்போர்ட் பண்ணியாச்சு மேம். வந்து டேஷ்போர்டு வந்து பண்ணியாச்சு. ம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும். ம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணோம். நாங்க வந்து டேட்டா அனலைஸ்லாம் பண்ணியாச்சு. பண்ணி அவங்களுக்கு வந்து டேஷ்போர்டை மட்டும் ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் அந்த எண்ட்ராய்டு ஆப்ஷனை வந்து பார்த்துருந்தேன். பட் அதுக்கு ம் வந்து டைரக்ட் பவர் பிஐல இருந்தே அவங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அவங்க ம் அதுலயே வந்து லாகின் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நான் கேட்கறது வந்து அதுலயே வந்து அவங்க பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. நான் தான் என் ம் பேர் கோவிந்தராஜ்னா கோவிந்தராஜ்ன்ற கம்பெனிக்காரங்க அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்றாங்க அப்படின்றதான் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. ஆக்சுவலி வந்து பவர் பிஐல வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து டெஸ்க்டாப் பத்தி தான் சொல்லிக் கொடுப்போம். பவர் பிஐல வந்து நிறைய இருக்கு, சர்வீசஸ் வந்து அதுல நிறைய இருக்கு. அதுல வந்து ம், ஒரு சர்வர் இருக்கு, கிளவுட் பேஸ் இருக்கு. கிளவுட் பேஸ் போனா அதுல வந்து இது இருக்கு. இதுல நான் பெட்டரா என்ன சொல்லுவேன்னா பவர் பிஐ சர்வீஸ்ல கிளவுட் பேஸ் இருக்கு. கிளவுட் பேஸ் இஸ் எல்லாம் காமனா ஷேர் ரிப்போர்ட் பண்றதுக்கு கம்பெனிஸ்ல யூஸ் பண்றது இதான். ஆம், அதனால பவர் பிஐ சர்வீஸ்ல கிளவுட் பேஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் நீங்க வந்து பண்ணலாம். அதே பவர் பிஐல இப்ப நீங்க டெஸ்க்டாப்ல பண்ணிட்டு போயிட்டு நீங்க அதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து எது வழியா பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்கும். அந்த சர்வீஸை நீங்க சூஸ் பண்ணி கொடுத்து அவங்கள பார்க்க சொல்லலாம். அவங்க ஆப்வியஸா அது பண்ணிக்கலாம். இது வந்து ஆம், இது வந்து இன்னொன்று வந்து பவர் பிஐல ப்ரோ லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும், ப்ரீமியம்னு இருக்கு. அதுல வழியா கம்பெனிஸ்லாம் அது பண்ணுவாங்க. அது வழியா போயிட்டாங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து பிரீமியம் ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்றது எல்லாமே இருக்கும். இதுல வந்து நீங்க ஃப்ரீ போகும்போது சில லிமிடேஷன் இருக்கு. அது காஸ்ட் கட்டிங் இருக்கா, அதுக்கு வந்து நீங்க கோத்ரூ பண்ணிட்டு நீங்க அது பண்ணி பாருங்க. அப்படி இல்ல ஓகே நீங்க ஓகே. வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு வெப்சைட் வந்து ஒரு எம்பெடட் வெப்சைட் மாதிரி நீங்க ஒரு ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு அது வந்து ஒரு எம்பெடட் ரிப்போர்ட் மாதிரியே ஒரு வெப்சைட் ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா, அது வழியாவும் நீங்க பண்ணலாம். அது வந்து இன்டகிரேட் பண்ணி அது வழியாவும் பண்ணலாம். ஒரு அதுதான் ஓனா பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓனா வந்து இப்போ என்னோட நேம் இப்போ வாட்ஸ்அப் வெப்னு நம்ம டைப் பண்ணா அங்க கூகுள்லயே வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து என்னோட நேம் போட்டு அங்க சர்ச் பண்ணா வர்ற மாதிரி. அதாவது ஐ மீன் என்னோட கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன்டெக் சொல்யூஷன். அவங்க ஃபைன்டெக் சொல்யூஷன் டைப் பண்ணி அதுல யூசர் லாகின் அவங்களுக்கு கொடுத்து நான் என்ன ரிப்போர்ட் அவங்களுக்கு ஷேர் பண்றேனோ அது மட்டும் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகுற மாதிரி தான் நான் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. மேபி அதுல கம்பெனில தான் வந்து எங்களுக்கு வந்து நீங்க கம்பெனில இருக்கீங்க, பிரீமியம் ப்ரோ தானே யூஸ் பண்ணீங்க. ப்ரோ லைசென்ஸ்ல தானே யூஸ் பண்ணுவீங்க. இது ஃப்ரீயா யூஸ் ஆமா பண்றீங்க. மேம் ஆமா. இப்ப ப்ரோ தான் யூஸ் பண்றோம். ப்ரோ லைசன்ஸுங்கும் போது நீங்க வந்து அங்க வந்து கிளவுட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அது ஃப்ரீ தான். அதுக்கு ப்ரோ லைசன்ஸ்ல வந்து கிளவுட் ஃப்ரீ தான். கிளவுட் சர்வீசஸ் வந்து ஃப்ரீ தான். அங்க பப்ளிஷ் ஓகே. கொடுக்கும்போது ஒர்க் ஸ்பேஸ் கேட்கும். நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க. அதாவது நீங்க டேஷ்போர்ட் முடிச்சிட்டீங்களா, ஒரு ஆ பப்ளிஷ் மேம். அதான் இருக்கும். அது அதை முடிஞ்ச கிளிக் உடனே பண்ணீங்கன்னா பப்ளிஷ் பண்றப்போ ஓகே. ஒர்க் ஸ்பேஸ் கேட்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஓகே. நீங்க வந்து அந்த கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பவர் பிஐ சர்வீசஸ்ல. ஓகே. அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரோல இருக்கும். ப்ரோ லைசன்ஸ்ல நார்மலா
ஃப்ரீ லைசன்ஸ் நம்ம டெஸ்க்டாப்லாம் இருக்குல்ல அதில் இருக்காது. அதான் அதான் என்டர்பிரைசஸ் லெவலில் இருக்கும்போது அது இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதோட கிரெடென்ஷியல் ஒன்று இருக்கும். கிரெடென்ஷியல் வந்து இருந்ததுன்னா அந்த கிரெடென்ஷியலை வந்து நீங்கள் கொடுத்தினா அதுக்கான கிரெடென்ஷியல் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த கிரெடென்ஷியல் போட்டு அவங்க பார்க்க போகிறாங்க. உங்கள் நேமே அங்கே போகாது. நீங்கள் வந்து ஒரு கிரெடென்ஷியல் போட்டு உள்ள அனுப்ப போறீங்க. அவங்க வந்து அந்த கிரெடென்ஷியல் போட்டு அவங்களும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரு கிளவுட் சர்வீசஸ் வந்து இத்தனை பர்சன்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம்னா அந்த பேஸ்ட் ஆன் த கிரெடென்ஷியல் தான். எத்தனை பேர்ட்ட கிரெடென்ஷியல் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேரும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே அதனால ஓகே அது வந்து பேஸ்ட் ஆன் த கம்பெனி வந்து ஒரு எஸ்எஸ்ஓ வழியாவோ ஒரு அவங்களோட எம்ப்ளாயி ஐடி வழியாவோ அதை வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அட்மினை பொறுத்து இருக்கு. அது வந்து பேஸ்ட் ஆன் த டேட்டாபேஸ் அட்மின் அந்த டீம் இருக்காங்க இல்லையா, அந்த பேக் எண்ட்ல டீம் கிரெடென்ஷியல் டீம் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்து அது மாறும். அவங்க வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதனால ஒரு கிரெடென்ஷியலாகவும் இருக்கலாம், ஒரு எஸ்ஐஎம்எல் கீ அதாவது சேமல் கீயாகவும் இருக்கலாம் அது. ஆர் அதர்வைஸ் ஒரு எஸ்எஸ்ஓ வந்து ஒரு டைப் பண்ற மாதிரி பேக் எண்ட்ல அலோ பண்ற மாதிரியும் வச்சிருக்கலாம். அது வந்து ஓனாவும் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் தட் மாறுபடும். ஒரு லிங்காவும் இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் த கம்பெனி பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ரா மாறுபடும் அது. அதனால அவங்க அங்க பாத்துக்கிறாங்க. இதுல உங்க நேமே தெரியவே வேண்டியதில்லை. அவர் அங்க லாகின் பண்ணும்போது அவர் நேம் தான் தெரியும். இப்ப எப்படி ஓகே ஓகே இமெயில்ல நீங்க பாத்துக்கிறீங்க, இங்க இருந்து இங்க அனுப்பும்போது அவருக்கு அங்க தெரியுதோ அந்த மாதிரி அது கிரெடென்ஷியல் தானே மாறுது. அவரோட இமெயிலுக்கு அவருக்கு தெரியுத மாதிரி உங்களுக்கு கிரெடென்ஷியல் தான் மாறும். உங்க நேம் தெரியாது. அது ப்ரோல இது ஒரு ஓகே ஆப்ஷன் ஓகே இருக்கு. தேங்க்யூ. ஓகேம்மா ஓகேம்மா. இல்லை இப்போ நம்ம இப்போ வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு டேட்டா ம் வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் மேம். ம் அவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது எஸ்கியூஎல் ஃபைலை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அதை ஓகே வந்து எங்களோட லோக்கல் சர்வரில் ரீஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா டேஷ்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு ம் பிடிஎஃபாக தான் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும். பட் இப்போ ம் அவங்களுக்கே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தோம். அந்த இல்ல டேட்டா இல்ல இது கலெக்ட் நீங்க பண்ணுறதெல்லாம் எப்படி நீங்க வந்து இது வந்து எப்படி பிடிஎஃபா கொடுப்பீங்க? ஒரு டேஷ்போர்டை வந்து பிடிஎஃபா கொடுக்க கூடாது இல்லையா? டைனமிக்கா தானே இல்லை நீங்க இல்லை இது வந்து எஸ் மேம் எஸ் அதுதான் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு செக்ஷன் வைஸாகவும் இண்டிவிஜுவலாக வந்து பேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். பட் அதை ஆ சிம்பிளிஃபையாக பண்ணோம்னா நம்ம ஸ்லைசர் இதெல்லாம் வந்து வச்சு பண்ணணுன்றது தான் வந்து கான்செப்ட். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும். பட் அதை ஓகே. கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை கேட்டிருக்கேன் நான். ஓகே. நீங்க இது கேட்டதுனால ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து மத்தவங்களுக்குலாம் என்னன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு டேஷ்போர்டு இத நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறது இதுதான் பவர் பிஐ டேஷ்போர்டு. இது டைனமிக்கா தான் இருக்கும். டேஷ்போர்டோட ஃபைனல் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த இயர் இந்த சேல்ஸ் நடக்குது. இந்த சேல்ஸ் டேட்டா கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ராஃபிட் டேட்டா கிளிக் பண்ணனா, அந்த ப்ராஃபிட்டுக்கு போகும். எந்த இயருக்கு கிளிக் பண்றனோ அந்த இயரோட டேட்டா வந்து இங்க டைனமிக்கா மாறுது பாருங்க. எல்லாமே டேட்டா மாறுது பாருங்க. இது இந்த ரீஜன் வைஸ் எல்லாமே டேட்டா மாறும். இது வந்து டைனமிக்ன்னு சொல்லுவாங்க. இதே மாரி தான் டேஷ்போர்டு இருக்கும். இங்க தான் வந்து ஒரு பப்ளிஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க போய் எப்படி ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன். இதுதான் நான் சொன்னது. பப்ளிஷ் கிளிக் பண்ணா அங்க ஒர்க் ஸ்பேஸ் குடுக்கணும். இத வந்து பண்றது தான் வந்து இப்ப சொன்னேன். இப்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தது தான். இது ஒரு ஃபைனல் டேஷ்போர்ட் வந்து டைனமிக்கா இருக்கணும். இது பிடிஎஃபா குடுத்தா வேலிட் கிடையாது. ஏன்னா எதுக்கு வேலிட் கிடையாதுன்னா, பிடிஎஃபா குடுக்கும்போது ஒரு ஸ்டாட்டிக்கா போயிடும். ஸ்டாட்டிக் வந்து தேர் இஸ் நோ ஒர்த். இப்ப இந்த பேஜ் அப்படியே தெரிஞ்சா என்ன ஒர்த் இருக்கு? நான் இப்படி கிளிக் பண்ணா டைனமிக்கா மாறணும். இப்படி கிளிக் பண்ணா 22 ஒரு இயர் ஆன் எந்தெந்த கேபிஐ இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி மாறணும். இயர் ஆன் சேஞ்சஸ் பார்க்கணும் நான். அதுக்கு தகுந்த மாரி கண்ட்ரி வைஸ் மாறும். நான் இந்த இப்ப 2021 குறிக்கும்போது அந்த கண்ட்ரிலாம் மாறுது பாருங்க. அந்த பபிள்ஸ் எல்லாமே மாறும். அதோட எல்லா கால்குலேஷனும் மாறும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதோ, இல்ல ஸ்டோரி சொல்றதோ இப்படி தான் இருக்கும். அதனால இது டைனமிக் அப்ரோச் தான் வச்சிருப்பாங்க. இது ஐ அம் ஷூர் 100% ஐ அம் ஷூர் டைனமிக் அப்ரோச் வச்சு பண்றது தான் பிசினஸ்க்கு நல்லது. அதுதான் வந்து உங்கள வந்து ஒர்த்தா காமிக்கும். அது மாரி தான் பண்ணணும். தேங்க்ஸ். இது கேட்கறதுனால இது வந்து அவங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் வேல்யூவா இருக்கும். தேங்க்யூ வேற தேங்க்யூ ஏதாவது ஸோ டவுட்ஸ்? மச். நம்ம ம். ஆல்மோஸ்ட் ரன் அவுட் ஆஃப் டைம்ங்கிறதுனால ஐ ஜஸ்ட் மென்ஷனிங். ஸோ ஓகே, ஓகே. நம்மளோட கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே 1 செஷன் நம்ம வந்து எப்போங்கிறத சொல்லிட்டு வி வில் சர்க்குலேட். அப்போ அந்த ம். ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க ஜாயின் பண்ணி டெக்னிக்கலாவும் எல்லாவுமே நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். தட் வில் பி மோர் அவங்க டைம் பண்றதுல so much happier. ஓகே. Thank you so much, Jayalakshmi madam. நானும் வந்து க்ளோஸ் நோட் குடுத்துடுறேன். தேங்க் யூ ஃபார் ஆல் ஃபார் யுவர் டைம். நீங்க இது வரைக்கும் அட்டென்ஷனா கேட்டீங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிருப்பேன். என்னன்னா, கொஞ்சம் நெறைய பேர கவர் பண்ணணும். எல்லாரையும் இது பண்ணணும். இந்த எல்லா ஸ்லைடும் முடிக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டில நெறையா இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுலயும் போயிருப்பேன். இதுல வந்து நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. யாரையும் வந்து
இன்ட்ரோ மாதிரி கொடுக்க முடியல. ஏன்னா எல்லாரையும் வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக. அதனால எல்லாரும் உங்க டைம் எடுத்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதே பெரிய விஷயம். நீங்க வந்து லெசன் பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் டெசிஷன் அப் டு யுவர்ஸ் டெசிஷன் தான். அப்புறம் வந்து உங்களோட லேர்னிங் ஜேர்னிக்கு வந்து நான் ரொம்ப ஆல் த பெஸ்ட், விஷிங் த ஆல் த பெஸ்ட் யுவர் லேர்னிங் ஜேர்னி. நான் உங்களோட நீங்க ரொம்ப எக்ஸல் ஆகணும், இது மூலமா நான் எக்ஸல் ஆகணுங்கிறதுல நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் as well as நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன்.